அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவிசேகர் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சண்முகவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜு அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டேரியன் ஞானவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம் ரோட்டரியர் வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்து வேறு நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்கு நிறைவை அகற்றுவதற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி பைப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நினைக்கவும், பொருளாதார சமயத்தடலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துணையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவள்ளுவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டைகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி ரோட்டரி கிளப் முஸ்லிம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த மண்டலம் 24 உதவி ஆளுநர் ரோட்டரி கிளப் வடக்குத்த சங்கத்திற்கும் மற்றும் மண்டலம் 24 உதவி ஆளுநராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டேரியன் ரவிசேகர் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு சார் ரவிசேகர் சார். ஓகே. அன்பிற்கினிய ரோட்டரி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்று நடைபெறும் காலை சக்கர நிகழ்வை நம்முடைய காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி முன்னாள் தலைவர் மிகச்சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு முதலில் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலைச்சக்கர நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். ஏனெனில் நான் அவருடன் தலைவராக இருந்து பணியாற்றியவன். அவர் இந்த சிறப்பான நிகழ்வை அருமையாக கொண்டு செல்கிறார். இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நம்ம காலைச்சக்கர நிகழ்வின் நிர்வாகிகளுக்கும் இதனுடைய உண்மைத்தன்மையை அருமையாக விளக்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மண்டலம் 24 சார்பாகவும் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் இதனை தொகுத்து வழங்க பேருதவி புரிந்த வடக்குத்து ரோட்டரி சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் இந்த காலைச்சக்கர நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலைச்சக்கர நிகழ்வுக்கு எங்களுடைய மாவட்ட ஆளுநர் சகோதரர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் முன்னெடுத்து செல்லுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு எங்களுடைய காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி முன்னாள் தலைவர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. இன்றைய வேளையில் வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்த மண்டலம் 24 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவிசேகர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அட்மிட் பண்ணி வீட்டுல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்கிறோம். ஆ எழுத்து. சின்மய முத்திரை. ஓ எழுத்து. ஆதிமுத்திரை எழுத்து. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி ஏட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 ரைட் லெக், 4 லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சை தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாட ஆசனம், முதல் ஆசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் நேரா வச்சுக்கிறோம். முதல் நிலை. கைகளை மேல உயர்த்தி கோர்த்துக்குங்க. இரண்டாவது நிலை. உள்ளங்கை ஆகாய பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். கால்களை நன்றாக மேல உயர்த்துறோம். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவா செய்யறோம். கைகளை கோர்த்துட்டோம், கைகளை திருப்புறோம், நன்றாக மேல உயர்த்துறோம். குதிக்கால் நல்லா மேல வருது. கால் விரல்கள் மேல கவனம் வச்சீங்கன்னா தான் உன்னால ஆடாம செய்ய முடியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. பாதகஸ்தாசனம். அப்படியே மூச்சு இழுத்துட்டே கைகள் மேல கொண்டு வாங்க. நேரா வந்துட்டு மூச்சு விட்டுட்டு மறுபடியும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. இப்போ மூச்சு விட்டுட்டே ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றோம். முன் வளையும் ஆசனம். அப்படியே கீழே பிடிச்சிட்டு காலை உங்களால முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. கால் முட்டி நேரா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு விடுறோம். பேக் பெண்டிங் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மெதுவா கை கீழே கொண்டு வந்துருங்க. பாதகஸ்தாசனம். நன்றாக மூச்சு விடுங்க. நம்முடைய ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆசனம். மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். வயிற்று பகுதியில் இருக்கிற ஊளை சதைகள் குறையும். நல்ல கால்கள் ஆரோக்கியம் அடையும். நீண்ட ஆயுள் பெறுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அடுத்த ஆசனம் பக்கவாட்டுல வளையக்கூடிய ஆசனம், கோன் ஆசனம். ரைட் ஹேண்ட் மேல உயர்த்துங்க. காதோட சேர்த்து வச்சு நல்லா கைட்டா மேல தூக்கி அப்படியே பக்கவாட்டுல வளையணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா கீழே கொண்டு வந்துடும். கைகளை லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு போயிடும். நல்லா மேல உயர்த்தி பக்கவாட்டுல வளையிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து திரிகோணாசனம். காலகலமா வச்சுக்கிறோம். கைகள் நேரா நீட்டுறோம். நம்முடைய வலது கை இடது பக்கமாக கொண்டு வந்து இடது காலை டச் பண்ணிருக்கணும். நம்முடைய இடது கையை மேல் நோக்கி பார்க்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2 கால் முட்டியும் நல்லா நேரா இருக்கும். கால் முட்டி நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓய்வு. மெதுவா கைகள் கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, கால் முட்டி மடக்கி செஞ்சீங்கன்னா அதுல யூஸ் கிடையாது. உங்களுக்கு
அந்த பலன்கள் வந்து நல்லா கிடைக்காது. நீங்க கையை கீழே டச் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் மேலேயே வச்சு கூட நீங்க கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணி செய்யலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்ய செய்ய காலை கீழே இறக்கி டச் பண்ண முடியும். கால்கள் கைகள் நேரா நீட்டுறோம். இப்ப இடது கை வலது கால் டச் பண்ணி இருக்கணும். வலது கையை மேல நோக்கி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. தலை சேர்த்து வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. இந்த திரிகோணாசனம் செய்யும் போது நம்முடைய ஷோல்டர் வந்து நல்லா கீழே குனிஞ்ச பிறகு நல்லா திரும்பணும். அப்படி முதுகுத்தண்டு திரும்பினா தான் இதனுடைய பலன்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். முதுகு திரும்பும்போது நம்முடைய தலையும் நல்லா திருப்பி மேல கொண்டு போகக்கூடிய கையை நல்லா திரும்பி பார்க்கணும். பாதகஸ்தாசனம். அடுத்தது திரிகோணாசனம் செஞ்சாச்சு. நம்ம அமர்ந்த நிலைக்கு போய்க்கலாம். கால் நீட்டிக்கணும். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. பத்மாசனம். கைகளை மூச்சு விட்டுட்டு மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டு கால் பெருவரில் பிடிச்சிட்டு லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல இருக்கணும். அடுத்து ரைட் லெக் எடுத்து மேல வைங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சு தருங்க. நம்ம மூச்சு காற்றையே கவனிச்சுட்டு 10 செகண்ட் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் வலி இருக்கிறவங்க 2 காலை போடாம ஒரு கால் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 2 காலை போட முடியாதவங்க ரைட் லெக் கீழே வச்சா லெஃப்ட் லெக் மேல இருக்கணும். லெஃப்ட் லெக் மேல வச்சுட்டு பத்மாசனம் செஞ்சுக்கலாம். அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போறோம். பின்னாடி கை கட்டி தலையை கீழே கொண்டு போறோம். இன்னும் நல்லா குனிய முடியல அப்படிங்கும் போது நம்ம கைகளை முன்னாடி நீட்டி வச்சுக்கணும். தலையை நல்லா கீழே கொண்டு போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முத்திரை. நல்லா மூச்சல் விடுங்க. அடுத்தது உத்தித பத்மாசனம். கைகளை கீழே வச்சுட்டு நல்லா மேல உயர்த்தணும் உடம்ப. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. மெதுவா கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு விட்டுடுங்க.
இப்போ மூச்சு விட்டுட்டே மேல கை கொண்டு வாங்க. மூச்சு விட்டே கீழே கை கொண்டு வந்து உங்களுடைய ரைட் லெக் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கால் மட்டும் போட முடிகிறவங்க ரைட் லெக்க மேல வச்சுக்கோங்க. சின்முத்திரை, மூச்சு கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. யோக முத்ரா. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். கையை கீழே வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15. நன்றாக மூச்சு விடுங்க. நன்றாக ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவா கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டி வக்ராசனம். நன்றாக மூச்சு விடுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் லெக் ரைட் லெக்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிடறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோம். ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நேரா வந்துக்கிறோம். சுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கிறோம். ரைட் லெக்கையும் நல்லா கீழே வச்சு ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்து மூச்சு பயிற்சி. நேராக உட்காந்துக்குங்க. பெருவரில் வலது மூக்கில் வச்சுக்கிறோம். காற்றை வெளியே மட்டும் விடுறோம். கபாலபதி. 1 2. வெளியே மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி உள்ள இழுக்கவே இல்லையான்ட்டு சந்தேகமா நினைக்க வேண்டாங்க. அது தானே உள்ள போய்க்கும். நம்ம வெளியே விட விட ஒரு செகண்ட் கேப் விட்டு விடுறதுனால அது இயல்பாவே மூச்சு உள்ள போய்க்கும். வெளியில மட்டும் விடுறத நாம கவனம் செலுத்தணும். 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போய் 2 கையில சின்னத்துல வச்சுக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். மோதிரவில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிச்சு மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. அடுத்து பெருவரில் வச்சுக்கிறோம். மூச்சை உள்ள இழுத்து விடணும். இப்போ பஸ்திரியான்னு சொல்லக்கூடிய பயிற்சி. இப்போ மூச்சை நல்லா உள்ள இழுத்து விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. வச்சு நன்றாக மூச்சு கவனிங்க. மோதிரம் வச்சுக்கலாம். கவுண்டிங் நம்ம 1ன்னு சொன்ன முற்பாடு சொல்றத காதுல கேட்ட பிறகுதான் மூச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க இழுக்க வேண்டாம். மூச்சு கவனிச்சுட்டு அமைதியா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 சுவாச உறுப்புகளையும் நல்லா தூய்மைப்படுத்திக்கிட்டோம். நன்றாக மூச்சு கவனிச்சு மெதுவாக விடுங்க. ஒரு முறை நாடி சுத்தி பிராணாயாமம். லெஃப்ட்ல இருக்க ரைட்ல, ரைட்ல இருக்கு லெஃப்ட்ல. இப்போ 20 மூக்குலையும் நல்லா மூச்சு விட்டு விடுங்க.
காலி புக்கரை வச்சு ஒரு 10 கவுண்டிங் சைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சாந்தியாக நிலையில் எல்லாரும் படுத்துருங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டி கண்களை மூடி கவனமா மூச்சு மேல கவனம் வச்சு ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். கணவன் மனைவிக்கு நிம்மதியா வாழ்ந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும், அப்பதான் சக்தியே கிடைக்கும். அது ஒழுங்கா இல்லைன்னா இது ஒழுங்கா இருக்காது. ஸ்கேன்ல ரிப்போர்ட்ல பிளட் டெஸ்ட்ல அதெல்லாம் தெரியாது. நாம தான் ஒழுங்குபடுத்திக்கணும். இப்படி கணவன் மனைவி அந்த அன்பை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு யோசனை பார்க்கலாங்க. திறமை. ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? திறமை. பெண்களுக்கும் தான். ஆனா ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு பிடிக்கும். சில விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கு பிடிக்கும். அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்று நம் திறமை என்ற ஒரு சப்ஜெக்டா பார்க்க போறோங்க. ஒரு ஆணின் திறமையை பாராட்டி மட்டும் பேசுங்களேன், ஒரு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். யார் தன்னை திறமைசாலின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுவார். அன்பு வந்துடும், பாசம் வந்துடும், லவ் வந்துடும். பொதுவா எந்த ஒரு கணவனுக்கும் மனைவி மேல ஏன் தெரியுமா அன்பு இல்ல? எந்த ஒரு மனைவியும் கணவனின் திறமையை பாராட்டி பேசுறதே இல்லைங்க. கட்டுப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஊரே பாராட்டும், இது மட்டும் பாராட்ட மாட்டேங்குதுன்னு செம கடுப்புல இருக்கிறாங்க. நீங்க பாராட்டி பாருங்களேன், அவ்வளவு பிடிக்குங்க. உதாரணமா ஒரு கணவர் ஒரு வியாபாரம் பண்ணி பிசினஸ் லாஸ் ஆகி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு. 10 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. என்ன மனைவியாவது லூசு இருக்கு அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போய் பிசினஸ் தப்பா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உனக்கு புத்தி இல்லை, ஒண்ணும் இல்லை, திறமையே இல்லை அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை பாரு சூப்பரா பண்றாரு, என் தம்பி பாரு அருமையா சம்பாதிக்கிறான், எதிர் வீட்டுக்காரர் பாரு சூப்பரா பிசினஸ் பண்றாருன்னு அதுலயும் வேற யாராவது கம்பேர் மட்டும் பண்ணி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த மனைவியை பிடிக்காதுங்க. திறமையை அவமானப்படுத்தி பேசுறது இல்லாம கம்பேர் பண்ணி பேசுறீங்க, பிடிக்காதுங்க. உலகத்துல எந்த ஆம்பளைக்கும் தன்னோட திறமையை மட்டும் யாராவது கை வச்சுட்டா போதுங்க, அது யாரா இருந்தாலும் பிடிக்காதுங்க. பொதுவா எல்லா பெண்களும் கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசுறதுனாலதாங்க அவருக்கு உங்க மேல லவ் வர மாட்டேங்குது. பாருங்க, ஒண்ணு திறமைய பாராட்டி பேசுங்க, இல்ல சும்மாவாவது இருங்க, அவமானப்படுத்தாதீங்க, தாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கணவன் வந்து பிசினஸ் லாஸ் வந்து உட்கார்ந்துட்டாரு. அவரை திட்டுறதை விட்டுட்டு, எங்க திட்டாதீங்க, நாங்கெல்லாம் ஏற்கனவே ஊரெல்லாம் திட்டு வாங்கிட்டு தாங்க வீட்டுக்குள்ள வரோம், அப்ப இங்க திட்டுன்னு எங்க தாங்க போறது? அவரை பாராட்டணும். நீங்க பிசினஸ் லாஸ் பண்ணி வந்திருக்கிற ஒருத்தர் எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டா, ஒண்ணு சும்மா இருங்க, இல்ல பாராட்டுங்க. எப்படி பாராட்டலாம்? ஏங்க நீங்க புத்திசாலி தாங்க அப்படிங்கணும். அவர் பாப்பாரு, நீ இப்படி சொல்றான் அப்படின்ட்டு, அப்படி அவர் பிரமிப்பா பாப்பாரு. நீங்க ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமைங்க உங்களுக்கு, ஆனா நீங்க பண்ண பிசினஸ் இருக்கு இல்லையா, அது சரியில்லைங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ் சூட் ஆகாதுங்க அப்படின்னு அவரை பாராட்டி பிசினஸ் தட்டலாம், இல்ல பார்ட்னரை தட்டலாம், இல்ல அந்த ஏதோ வேற ஏதாவது திட்டி அவரை கொஞ்சம் பாராட்டி, பரவாயில்லைங்க போனா போகுதுங்க, 10 லட்சம் தாங்க போச்சு, நீங்க நல்லா தாங்க இருக்கீங்க, நல்ல வேலைங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் பூஸ்டர் கொடுத்து அவர் திறமையை பாராட்டி, போனா போது விடுங்க, உங்க இருக்கிற திறமைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாங்க, 10 லட்சம் தானே போனா போதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் எதிர்பார்க்கறது இவ்வளவுதாங்க. திட்டு கிடையாது. அப்படி பாராட்டி அவர் பூஸ்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு போய் அவர் வியாபாரம் பண்றதுக்கு தோணும். நீங்க நல்லா திட்டீருன்னு வச்சுங்களேன், அது பேசாம உட்காந்துக்கும். ஆமா அதான் அவமானப்படுத்திட்டால, அதான் அசிங்கப்படுச்சு, அதான் போச்சல்ல அப்படின்ட்டு அவருக்கு வேலைக்கு போறதுக்கே பிடிக்காதுங்க. பல வீட்டுல அப்படிதான், ஹஸ்பண்ட் சம்பாதிக்கவே மாட்டேங்கிற, ஏன்னா நல்லா திட்டிடுவீங்க. அது சில பேர்த்து வீட்டுல மனைவி மட்டும் திட்ட மாட்டாங்க, மாமியார் மாமனார் எல்லாம் திட்டிடுவாங்க, அவ்வளவுதான், பிடிக்காதுங்க.
அதான் அவமானமா திட்டி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதுக்கு பிடிக்காது, சம்பாதிக்கிறதும் பிடிக்காதுங்க. எனவே ஒரு கணவனுக்கு தேவை திறமைங்க. திறமையை அவமானப்படுத்தி பேசாதீங்க. ஒண்ணும் சும்மா இருங்க, இல்ல பாராட்டுங்க. அப்பதாங்க அந்த கணவனுக்கு அந்த மனைவியோட வாழ்றது பிடிக்குங்க. அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். வா, சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க, என்னவா கார் ஓட்டுறீங்க அப்படி சொல்லிட்டே இருங்களேன். அது அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்களோட வாழ்றது பிடிக்குங்க, உங்களுக்கு பிடிக்குங்க. உதாரணமா ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கார்ல போறாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு. கார் போயிட்டு இருக்கு. மனைவிக்கு நல்லா ரூட்டு தெரியும். மனைவி சொல்றாங்க, "ஏங்க, வண்டி லெஃப்ட் திருப்புங்க, ஒரே ரோடுங்க, நேரா மண்டபங்க" அப்படிங்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட், இருமா, அவனுக்கு ரூட்டும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்ட்டு செல்போனை தூக்கிட்டு கூகுள் மேப் போடுறாருங்க. அது சுத்துது, அந்த அக்கா, கூகுள் அக்கா சுத்தி விடுது. அங்க சுத்தி கித்தி 1 மணி நேரம் லேட்டு. இந்த மனைவி செம டென்ஷனு. அறிவு இருக்கா உனக்கு? அப்பே சொன்னேன், லெஃப்ட் திருப்ப ஒரே நேரா ஒரே ரோட்டுன்னு. கேக்குறியா நீ? நான் சொல்லி எங்க கேக்குறேன்? அது நம்மள போச்சா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஹலோ, நாங்க அப்படிதான் தப்பு தப்பா வண்டி ஓட்டுவோம். ஒன்னும் பாராட்டணும், இல்லைன்னா சும்மா இருக்கும். இது எங்க ரூல்ஸ், இதுதாங்க ஆங்கில ரூல்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு பாராட்டணும், இல்ல சும்மா நீங்க ஓட்டுக்கு போயிடணும். ஏங்க, லூசு மாதிரி ஓட்டிட்டு வந்திருக்கு, அதை எப்படி பாராட்டுறதுன்னு கேட்டா அதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குங்க. ஆமா, கார்ல இருந்து இறங்கும் பொழுது அவர் தப்பு தப்பா ஓட்டிட்டு வந்தாரு, திட்டாதீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஒண்ணு பேசாம போயிருங்க, இல்ல திட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா இன்டெரக்டா வஞ்ச புகழ்ச்சி அணியில் திட்டுங்க. கார்ல இருந்து இறங்கிட்டு, அப்புறங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட் கட்லாம் நிறைய தெரியுது அப்படின்னு போயிருங்க. நீங்க திட்டின்னு கூட எனக்கு தெரியாதுங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் அப்படிதாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷமா இருப்போங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனைவியும் கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசாதீங்கள். ஒண்ணு சப்போர்ட் பண்ணுங்க, பாராட்டுங்க, இல்ல சும்மாவாது இருங்க. அதே மாதிரி மனைவியின் திறமையையும் கணவன் அவமானப்படுத்தி பேசப்பாங்க. குறிப்பா இந்த சாப்பாடு. ஏங்க, நம்ம 50 வருஷமா சாப்பிடுறோமா இல்லையா? ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடிச்சோடனே, ஏமா இந்த குழம்பு சூப்பரா இருந்துச்சுமா, அந்த பாவக்காய் பொரியல் அருமையா பண்ணிருக்கோமா, ரசம் சூப்பரமா பிரமாதமா அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவையோ இல்ல ஒய்ஃபையோ தங்கச்சியோ யாரெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்களோ அந்த சமையல் திறமைய அவங்கள பாராட்டி பேசும்பொழுதுதாங்க உங்க கூட வாழவே பிடிக்கும். சில பேர் 50 வருஷமா சாப்பிட்டு முடிச்சுன்னு கையிட்டு அது வாட்டுக்கு போகுங்க. உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. யோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஒரு வாரத்தை சொன்னா என்னன்னு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு தெரியுமா? சிலது சொன்னாலும் போனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு சரியில்லை, சாம்பார்ல உப்பு இல்லைன்னு திட்டிட்டு வேற போகுங்க. ஒரு 10 ஐட்டம் செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒண்ணு சின்ன குறை இருந்தா அதை பெருசுபடுத்தாம நல்லா இருக்கிற விஷயங்களை பத்தி பேசணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. கணவனின் திறமையை பாராட்டும் மனைவியையே கணவனுக்கு பிடிக்கும். அதேபோல் மனைவி சமைச்ச உணவை பாராட்டி ஒருவேளை தப்பா இருந்தா கூட, ஏமா இது சூப்பரா இருந்துச்சு, கொஞ்சம் பத்தலமா, இனிமேல் கொஞ்சம் போட்டுக்குமான்னு அன்பா காதலோட சொன்னீங்கன்னா அந்த மனைவிக்கு பிடிக்குங்க. புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது சமைச்சாலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்ன இந்த சமையல் பண்ணவங்களை கூப்பிட்டு, அருமை, நன்றா இருந்துச்சு, இதை செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு உங்க வாழ்றத பிடிக்குங்க. எனவே கணவனின் திறமையை அவமானப்படுத்தி பேசாதீர்கள், ஒண்ணு பாராட்டுங்கள், இல்ல சும்மாருங்கள். அதே மாதிரி சமையலை அவமானப்படுத்தி பேசாதீர்கள், ஒண்ணு பாராட்டுங்கள், இல்ல சும்மாருங்கள். இந்த 2 தத்துவத்தை நமது குடும்பத்தில் ஒழுங்குபடுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் நிம்மதியாக இருக்கிறது, குடும்பத்தில் அன்பு நிலவுகிறது. இப்படி இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. மற்றும் இன்று நமக்கு நிகழ்ச்சியின் காலச்சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா சுழல்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் புது புது ஜாம்பவான்களோட புது சிறப்பு விருந்தினர்களோட டெய்லி வந்து இது வந்து சுழன்றுகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு புதுமையும், நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு ஆவலையும் டெய்லி நமக்கு தூண்டிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு காலச்சக்கரம் வந்து ஒரு புதுமை சக்கரமா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா நமக்கு போயிட்டு இருக்கு. இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பு விருந்தினர் பல பேர் அறிந்திருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு வந்து தமிழர் வேளாண்மை
தமிழர் வேளாண்மை இன்னைக்கு டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மருத்துவம். வேற என்னென்ன மருத்துவமும் கேள்விப்பட்டிருக்கலாம். இயற்கை மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கலாம். அக்குப்பஞ்சர் மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆங்கில மருத்துவம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்ன தமிழ் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்திருக்கும். கண்டிப்பாக இதனுடைய விடையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த அளவுக்கு வந்து இன்று உலகளவுன்னு சொல்லலாம். ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பேச்சாளராக சிம்ம குரல், அந்த அளவுக்கு அந்த குரல் இருக்கு பாருங்க, கிணீர்னு ஒலிக்கிற அந்த சிம்ம குரல், அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்து இன்று வந்து அனைவருக்கும் இயற்கை விவசாயத்திலும் சரி, மற்ற இடத்திலும் சரி, இன்னைக்கு சிறப்பு வாய்ந்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி, அனைவரையும் இன்று இயற்கை தமிழர் சம்பந்தப்பட்டு இன்னைக்கு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி, சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம் ஐயா, மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஐயா வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே யூடியூப்லயும் நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க அவங்களோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஐயா வந்து இன்னைக்கு வந்து நம்ம காலச்சக்கரத்துல வந்து உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பெயரோட தமிழர் மருத்துவம் என்ன என்பதை பற்றி, தமிழர் மருத்துவத்துக்கு நமக்கு ஒரு விடை இன்னைக்கு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு சிறப்பா உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இந்த காலை வேளையில் தமிழ் மருத்துவத்தை பற்றியும், இந்த காலச்சக்கரம் உருண்டோடி கொண்டிருந்தாலும் அந்த காலச்சக்கரத்தின் கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு இன்னைக்கு ஒரு தெள்ள தெளிவா ஒரு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. மகிழ்ச்சி. அனைவருக்கும் காலை சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து அதன் பயனையும் பெருமையும் உணர்ந்து வாழ்க்கையில் அதனை கடைபிடித்து தங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்புற செய்வதற்காக ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல இதை தொடங்கி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து 886வது நிகழ்வுன்னு நினைக்கிறேன். சரிதாங்களா? ஆமாங்க ஐயா. தொடர் நிகழ்வோட 886. 886 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 886வது நாள்ல தான் ஐயா என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு லேட்டா தான் நம்ம முகம்லாம் தெரியுது அப்படின்னு. இருந்தாலும் உங்களோடு பழகுவதில், கலந்து கொள்வதில், நாம் யார் என்று நம்மை நாம் அறிந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த வகையில நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா? இப்ப நான் வந்து ஐயான்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினாங்க. நான் வந்து நான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா? இப்போ எப்ப பார்த்தாலும் குணபாலனை கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் நான்னு தான் உங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க நான்னு உங்களை சொல்ல மாட்டீங்க. யாருக்காவது சொல்ல தெரியுமா எப்பன்னு? பெரும்பாலும் நான் இந்த மற்ற நிகழ்வுகள்ல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உரையா நிகழ்த்திட்டு இருப்பாங்க எல்லாரும். நான் வந்து நேயர்களோடு, வாசகர்களோடு நான் வந்து கலந்துக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கு உங்களை நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, நீங்க வந்து யோசிப்பீங்க. பையனை கேள்வி கேட்காம வாத்தியார் பாடம் நடத்திட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பையன் ஒரு மூலையில தூங்கிட்டே இருப்பான். இடையில அப்பப்போ இவர் சொன்னதுல சரியான்னு கொஞ்சம் சரிபார்த்தல் தெரிஞ்சதுன்னா பையன் கொஞ்சம் விழிப்பா இருப்பான். பையனை விழிக்க வைக்கணும்னா என்ன பண்றது? அதாவது ஆசிரியர்கள் இந்த உலகத்துல என்னுடைய ஆசிரியர் சொன்னது, இந்த உலகம் சீர்கெட்டு போனது யாராலன்னு கேட்டாரு. யாரால? அரசியல்வாதிகளால, சரியா உழைக்காத குடும்ப தலைவர்களால, சரியான பொறுப்புகளை செய்யாத மனிதர்களால அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இந்த உலகம் கெட்டு போனது ஆசிரியர்களா? எப்படிங்க இதுக்கு ஒரு ஆசிரியரே இப்படி சொல்றாரு? ஏன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்ககிட்ட இருக்கு. அவர் உண்மைகளை சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், புரிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த மாணவனுடைய வாழ்க்கை பழப்பேன். உண்மையில ஒரு மாணவன், ஒரு சாதாரண பையன், ஒரு டெய்லர் கிட்ட போய் சேரான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு, ஏதோ ஒரு துணியை கொடுத்தீங்கன்னா, அழகா துண்டு துண்டா
அழகா கட் பண்ணி அழகான சட்டம் கொடுப்பான். ஒரு கொத்தனார்கிட்ட போய் சேர்ந்திருக்கான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? கல்லு, மண்ணு, சிமெண்ட்ட குடுத்தா, மழையிலயும், வெயில்லயும் சிக்காத ஒரு வீட்ட கட்டி குடுப்பான். ஒரு 10 வருஷம் காலம் வச்சுக்கலாம். ஒரு கூடையில அள்ளிட்டு போறாங்க ஒரு மோட்டார் சைக்கிள. நல்ல ஒரு திறமையான மெக்கானிக்கா இருக்கான்னு வச்சுக்கோங்க. கத்து வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த வண்டிய ஓட விட்டு குடுப்பான். ஆக எல்லா இடத்திலும் சென்றால், ஒன்றும் தெரியாத ம ஒரு மனிதன், ஒன்றும் தெரியாத ஒரு இளைஞன், ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை கற்று மிக உயர்ந்த இடத்த தொடுது. ஆனா ஒரு ஆசிரியர்கிட்ட போம்போது, கல்லூரிக்கு வந்த பிறகு பாண்டியன்னு எழுதுனா, போண்டியன்னு எழுதுறான். மொத்தமே தமிழ்ல 12, 18 உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18. அப்ப இத்தன வருஷம் படிச்சு ஒரு எழுத்துக்களை சேர்த்து எழுதுவது என்ன? அதன் பொருள் என்ன? அப்படின்னு சொல்லிக் குடுத்தோம்னா, அந்த பையன் வாழ்க்கையில எதுக்காக என்ன தேருவான்? ஏன்னா அவன் போறது எதுக்காக போறான்? வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறான். அந்த வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த இன்பங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறான். ஆனா, அத அந்த ஆசிரியர் சொல்லிக் குடுக்கவே இல்ல. இது மாரி நெறைய ஆசிரியர்கள் உருவாயிட்டாங்க. நம்ம எல்லாரையும் ஆசிரியர்கள்னு நம்பிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. நான் திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறேன். நீங்க ஒரே ஒரு தடவ மட்டும் நான்னு உங்கள சொல்ல மாட்டீங்க. எப்பன்னு சொல்லுங்க. யாருக்காவது தெரிஞ்சா விடை தெரிஞ்சா சொல்லலாம். பயப்படாம பேசுங்க. யாருமே தெரிந்தவர்கள் இல்லை. ஒன்றும் தெரியாத பொழுது பிறக்கிறோம். கொஞ்சம் தெரிவதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஐயா எல்லாரையும் ஒன்றும் மியூட்ல தெரி அன்மியூட் பண்ணிடவா? ஐயா எல்லாரையும் மியூட்ல போட்டிருக்கேன். பேச முடியாது. அன்மியூட் பண்ணிடவா? பயப்படாம பேச போடுங்க. அன்மியூட் போடுங்க. ஒவ்வொருத்தரா சரி. பேசுங்க. யாரும் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிடாதீங்க. போடுங்க. எல்லாருமே வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு, பேசினதுக்கு அப்புறம் மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஸ்டர்பா இருக்கும். அதுக்காக. சரி. இது ரொம்ப அவசியம். உங்களோடு நான் கலந்திருக்கிறேன் என்பது கடைசி போற காலத்துல நான் சொல்ல முடியாதுங்க ஐயா. கடைசி கட்டம். ஐயா ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. சரி, ஐயா சரி. நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆ. ஓகே. கவனிங்க. போற காலம்னா அப்ப நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. நான்னு சொல்லாம பின்ன என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப சொல்ல முடியாதே இல்ல. அதுக்காக தான் சொன்னேன் அந்த நேரத்துல. நீங்க பேசுவீங்க. என்ன செய்யுது ஆ, உங்களுக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க தானே. நான் எங்க யாரு? என்னாச்சு அப்படின்னு கேட்டா கேட்பீங்க தானே. எனக்கு தண்ணி வேணும். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களே. ஆமா. நான்னு நீங்க சொல்லாத நேரம் ஏதாவது இருக்கிறதா? தவறு நான் செய்யும் என்று பொழுது உங்களை நீங்கள் சொல்லாத நேரம் ஏதாவது இருக்கிறதா? கேள்விய புரிஞ்சுக்கோங்க. தவறு செய்யும் பொழுது தவறு செய்யும்போது அம்மா தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுவீங்க. நான் இல்லம்போ. நான் இல்லன்னு சொல்றீங்க. அது பாருங்க நான் வந்துட்டு பாருங்க. அதான். நான்னு நீங்க உங்கள சொல்லக்கூடாதுங்க. நான் செய்யலன்னு சொல்றதால நீங்க அதுல இருந்து விலகுறீங்க. நான் அப்படிங்கிற வார்த்தை வருது. உங்க வாயில வந்துட்டு பாருங்க இப்ப. நான் செய்யல அப்படின்னாலே நான்னு சொல்லி நீங்க ஒதுங்குறீங்க அவ்வளவுதான். மத்தபடி நான்ங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அதான். நான்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கங்க. ரொம்ப நேரம் ஆகுதோ? சரி நானே சொல்லிடுறேங்க. ஐயா நல்லா தானே இருந்தீங்க. என்னாச்சு நேத்து கூட வந்து பார்த்தோம் பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்தீங்க. ஏங்க ஐயா படுத்து கிடக்கீங்க? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? உடம்பு சரியில்லன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? உடம்பு சரியில்லன்னு சொல்லுவேன். ம். அதுவரைக்கும் நானும் சொல்லிட்டு இருப்பேன் உடம்ப. இப்போதான் முதல் தடவையா எனக்கு நான்ங்கிறது நான் இல்ல. உடம்பு அப்படிங்கிற அறிவே வருது முதல் தடவை. எனக்கு உடம்பு சரியில்ல. நான் சரியில்லன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. உடம்பு சரியில்லன்னு தான் சொல்லியிருப்பீங்க. உடல் என்பது வேறு. அங்க எனக்கு குடுத்த தலைப்பு என்ன? தமிழ் மருத்துவம். இல்ல எனக்கு குடுத்திருக்கிற தலைப்பு நீங்க குடுத்த தலைப்பு. அதாங்க ஐயா தமிழ் மருத்துவம். இல்ல இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு ஒண்ணு குடுத்திருந்தீங்களே. காலைச்சக்கரம். உன் உடல் என் உடல் என் உடன். உன் உடல் உன்னுடன். என் உடல் என் உடன். உன் உடல் உன் உடன். உடலதான் நம்ம இவ்வளவு காலமும் நான் சொல்லிட்டு இருந்தோம். மிகப்பெரிய மருத்துவம்னு போயிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மருத்துவம். அப்போலோ போறோம், அங்க போறோம், இங்க போறோம், இன்னும் எங்கெங்கயோ போறாங்க உடம்பு சரியில்லைன்னா. உலக பெரும் மருத்துவர்கள்லாம் பாக்குறோம். எப்படியாவது சரி பண்ணணும்னு. மருத்துவர்கள் என்னங்க செய்யறாங்க? மருத்துவம் என்ன செய்கிறது? மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. திருப்பி பழையபடி இந்த பாடின்னு தானே சொல்லணும். உடல
திருப்பி சாப்பிட வைப்பாங்க, தூங்க வைப்பாங்க, நடக்க வைப்பாங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை திருப்பி செய்ய வைக்கிறதுக்கு பேர் தாங்க மருத்துவம். மருத்துவம்னு ஒண்ணும் இல்ல. இது யார் சொன்னாங்க நீங்க? தமிழ்ல மட்டும்தான் சொன்னாங்க. ஏன் ஒண்ணுமே வேணாம்டா, திருப்பி பழையபடி நடக்க, பேச, சிரிக்க ஆரம்பிச்சா மருத்துவம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னான். அப்ப இதுக்கு மருந்துன்னு ஒண்ணு போக வேண்டியதா இருக்குல்ல. நோய் வந்தா இல்ல, மருந்து வேண்டாம்னு சொன்னோம். 18 சித்தர்கள் இருந்ததா படிக்கிறோம். நிறைய படிச்சிருக்கிறோம். நிறைய மருந்துகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அகமருந்து, புறமருந்து, தமிழ் மருத்துவம்னு யாரும் பார்த்ததே தெரியல எனக்கு. இத்தனை சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் பூரா ஒரு மருத்துவம் கோல வச்சுக்கிட்டு இருக்கு. அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. தமிழ் மருத்துவங்கிற ஒண்ண தமிழர்களே பார்க்கல. இந்த மருத்துவத்தை வேற யாராலையும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அது வேற ஒரு தொல்லை. இப்ப நீங்க சீன மொழி படிச்சிருக்கலாம், ஆங்கிலம் படிச்சிருக்கலாம், ஹிந்தி படிச்சிருக்கலாம், எல்லா மொழியும் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நிறைய மொழிகளை நம்ம படிக்கலாம். ஒரே ஒரு இடத்துல நீங்க வாத்தியாரா இருக்க முடியும். எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசிரியர் தேவைப்படுவாங்க. நீங்க வாத்தியாரா மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எப்பன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க தமிழை நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா நான் வாத்தியாருங்க. அவங்க யாருக்கும் தமிழ் தெரியாது இல்ல. அந்த மொழி சொன்னுச்சுங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கை. மருந்துங்கிற ஒண்ணு வேணாம்ப்பா. இத மாதிரி ஒரு மொழி சொல்லியிருக்கு. அந்த மொழியில நீங்க பிறந்திருக்கீங்க. உலகத்துல எந்த மொழியும் சொல்லல. ஆனா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா நீங்களே தமிழ் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நீங்க எங்க இருந்து அடுத்தவங்களுக்கு போய் தமிழ் சொல்லி கொடுக்கறது? உங்களுக்கே தமிழ் மருத்துவம் தெரியல. தமிழர்களின் வேதம்னு சொல்றோம் திருக்குறளை. அந்த திருக்குறள் தான் சொல்லுது. 10 குறள் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் மருந்துங்கிற தலைப்புல. ஒரு தலைவலிக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்கணும் அந்த மனுஷன். யாராவது நினைச்சு பாத்தீங்களா? பஸ்ல திருக்குறளை பாக்குறதோட சரி, பரீட்சையில 2 மார்க் வாங்கி பாஸ் பண்றதுக்கு பயன்படுத்தினதோட சரி, 133 அடி உயரம் திருவள்ளுவருக்கு செல வச்சதோட சரி. வேலையை முடிச்சிட்டோமா இல்லையா? சோழியை முடிச்சிட்டோம். அதுக்கு மேல திருவள்ளுவருக்கு ஒன்றும் வேலை கிடையாது அப்படின்னு அதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஆரம்பத்துல ஒரு இது சொன்னாங்க, சிந்தனை தான் செல்வம். சிந்தனையே ஏதோ சொன்னாங்க, அருமையான வரி, இது மறந்துட்டானா. குரு, சிந்தனையே குரு, சிந்தித்தலே குரு. உங்களுக்குள்ளே உண்மையான எண்ணங்கள் எழுப்பி அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் பொழுது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் பொழுது அது ஆசிரியத்தன்மை. மற்றவர் அது அந்த இடத்துல நீங்க எல்லோருக்குமான ஒரு வெளிச்சமாக உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற எண்ணங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு ஒளியாக எழும்புகிறது. இந்த ஒளியை எழுப்புறவன் தாங்க வாத்தியார். எல்லாருக்கும் பயன்படணும், தனக்கும் பயன்படும். எனக்கு சாப்பிடும் பொழுது நான் பல பேருக்கான உணவை உற்பத்தி பண்ண முடிந்தால் நான் ஒரு உணவு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உணவு உற்பத்தியாளர், உழவன். எனக்கு என்னுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்கிறேன். எல்லோருடைய நோய்களையும் என்னால் குணப்படுத்த முடிகிறது. நான் ஒரு மருத்துவன். சரி, இப்போ மொழி, தமிழ் மொழி. மொழின்னா என்னங்க? முதல்ல மருத்துவத்தை பத்தி பேசணும்னு சொன்னாங்க. மருத்துவத்தை தான் பேசிட்டு இருக்கோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. மருந்து ஏன் வேணான்னு திருவள்ளுவர் சொன்னான்? அவன் எழுதி வச்சு தொலைச்சிட்டான். அதனாலதான் நம்ம படிக்கல. அதனாலதான் அந்த பொருள் தெரியல, பொருள் தெரியல. மொழி உலகத்துல இருக்கா இல்லையா? நிறைய மொழிகள் இருக்கு. உங்களுக்கு தெரியாத மொழி சொல்றேன். நாய் கத்துது பாருங்க, அது மொழி. தெரியுமா உங்களுக்கு? நாய் குலைக்கிறது போய் மொழின்னு சொல்லுவாங்களா? ஒரு நாய் குலைச்சதுன்னா இன்னொரு நாய்க்கு தெரியும் கண்டிப்பா. ஒரு குட்டி குலைச்சதுன்னா ஏதோ ஆபத்து வந்துட்டுன்னு குலைக்குதுன்னு நாய் அங்க ஓடும். அப்ப நாய் கத்துனா நாய்க்கு தெரியுது. ஒரு கிளி கத்துனா கிளிக்கு தெரியுது. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அவர்களுடைய மொழிகளை அவர்களுடைய பாஷையில் எழுதாமல் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? நாய் எங்காச்சும் புத்தகம் எழுதுதா? எழுதுனதில்லை. திருவள்ளுவர் எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? மருந்து வேணான்னு எழுதிட்டான். உலகத்திலேயே
சிந்திக்க தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த விலங்கினமா மனுஷன் மாறினான். இங்கதான் இந்த சிக்கலே வந்தது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் என்ன செஞ்சிருப்பேன், மருந்து வேணாம்னு சொன்னா அதை நான் செஞ்சு கொடுத்துருப்பேன், அல்லது என்னன்னு சொல்லியிருப்பேன். அவன் வாய் வழியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட சரியா சொல்லியிருப்பான். நான் எழுதி வச்சுட்டேன் மருந்து வேண்டான்னு. அப்ப மருந்து வேண்டான்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத அவன் சொல்லவே இல்லை. எப்படி குணமாகும்னு சொல்லவே இல்லை. அதை பத்தி நான் சிந்திக்கவே இல்லை. சொல்லியிருக்கானா இல்லையாங்க அப்புறம் பார்ப்போம். மருந்து இல்லாமலே எப்படிங்க நோய் சரியா போகும்? அவன் சொல்லிட்டான், நம்ம அதை பயன்படுத்தல. நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த துணை உங்களுக்கு யாரு? பேசுங்க யாராவது. மனைவி. யாரும் இல்ல. மனைவி. மனைவி. அப்புறங்க அது திருமணத்துக்கு பிறகு. மொழி. ஐயா தெளிவா பேசணும், பொறுமையாவும் தெளிவாவும் சொல்லணும். மொழி. நண்பர்கள். நண்பர்கள் அது உங்களுக்கு பேச தெரிஞ்ச பிறகு, உங்களுக்கு கூட்டாளி சேர்ந்த பிறகு. அம்மா. அம்மா நீங்கள் பிறந்த பிறகு. மொழிங்க ஐயா, மொழி. மொழியே பேச தெரியாத போது ஏது மொழி? உங்களுக்கு உண்மையான துணைவன் யாரு? ஆரோக்கியம். உடல். சரியா சொல்லுங்க. உடல். ஒருத்தர் பேசுங்க. உடல். உடல். யாருங்க சொன்னது? அபிசுந்தர். அருமை. வந்து உண்மையில உடம்புங்கிற ஒண்ணு இல்லைன்னா திருவள்ளுவனால திருக்குறள் எழுத முடியாதுங்க. உடம்பு அப்பா அம்மா கொடுத்ததா இருக்கட்டும், எனக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய உடல். 2 பேருங்க. ஒருத்தன் வந்து முடியாதுங்க, நடக்க முடியாது. 2 பேர் சென்னைக்கு போனோம். ஒரு ஆளால நடக்க முடியாது, காலில் அடிபட்டுட்டு. அவருக்கு வண்டி ஓட்ட தெரியும். அவர்கிட்ட வண்டி இருக்கு. இன்னொருத்தர் ஹார்ட் பேஷண்ட். சரியா? அவரு கார் வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தருக்கு எதுவும் இல்லை. இந்த 3 பேரும் பயணிக்கிறாங்க. யாரு போய் பத்திரமா சேருவாங்கிறீங்க? உண்மையாவே பத்திரமா போய் சேர்ந்தோம்னா யாரு போய் சேருவா? யாரு முதல்ல போய் சேருவா? யாருக்கு வாய்ப்பு அதிகம்? நடந்து போறவர். எப்படிங்க? கார்ல போறவரை விட எப்படி வேகமா போக முடியும்? அவரு ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இந்த முயலும் ஆமையும் பந்தயத்துல ஆமை தான் ஜெயிச்சதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. யான்னு சொல்லவும் மாட்டாங்க. யான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அது முயலாமை. முயல் தூங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. முயல் தூங்கிட்டு அதால ஜெயிக்கலம்பாங்க. அது முயலாமை. முயலாமை இல்ல, முயல் தூங்கிட்டு அதனால ஜெயிக்கல அப்படிம்பாங்க. முயலாமைங்கிறது ஒத்துக்கலாம். முயலாமை அது வந்து முயன்றது. அதாவது இது வந்து முயல்ல, ஆமை வந்து முயற்சி செஞ்சுது. முயல் என்ன செஞ்சுட்டு இடையில முயற்சியை கை விட்டுட்டு வெற்றி அடைகிற வரைக்கும் அது முயற்சியை விடாம இருந்தா ஒரு வினாடியில ஆமையை தாண்டி இருக்கும். அது ஒரு நிமிஷத்துல தாண்டி இருக்கும். இந்த முயல் என்ன செஞ்சுச்சு, இடையில முயலாமையை கையில் எடுத்துக்கிட்டு அதான் அது கடைசி வரைக்கும் முயற்சியை கைவிடவே இல்லை. இதனாலதாங்க அவன் எழுதுனான், முயற்சி திருவினையாக்கும்னா. கடவுளோட செயலாவே மாத்திருந்தா முயற்சின்னா. சரிங்களா? திருப்பி பார்த்துக்கலாம். உங்கள் உடல் அது மாத்திரமே உங்களுடையதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியா எல்லாரும் பார்த்து ஐயா சூப்பரா பேசுறாருங்க, ஐயாவுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தா தேவலாம். அடுத்து ரொட்டேரியன் கிளப்ல நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாவது கொடுத்துடலாம், அல்லது ஸ்டேட் லெவல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்த அன்னைக்கு கையும் காலும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்க நான் வெற்றி விழாவுக்கு வர்றது? ஜனாதிபதி பதவியே கொடுத்துட்டீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தேர்த்துனேன். என்ன ஸ்டேட்டா எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வாங்கி போட்டேன். சரியா? ஏன்னா எனக்கு நம்பி கொடுத்தீங்க, நான் ஏதோ கமிஷன் கொடுத்தாங்க, ஏதோ பண்ணேன், அதான் ஏதோ ஆயிட்டு. கடைசியில பதவியேற்பு விழாவுக்கு போக முடியாம சத்தமே வரல வாயில. ஏதாவது தேருமா? உடலும் ஏங்க, நான் பிரதம மந்திரியாவே இருந்தாலும் மண்டைய போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாருன்னா சொல்லுவான், பாடியை எப்ப எடுப்பாங்கன்னு கேட்போம். சரியா இல்லையா? உடலை எப்போது எடுப்பார்கள்? பிரதம மந்திரி கிடையாது. அப்ப உங்களுக்காக இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடலும் உயிரும்.
என் உடல். சரிங்களா? எனக்கு கொடுத்த தலைப்பை சரியா தான் பேசியிருக்கிறேன். என் உடல் என் உடம். இந்த உடலை எவ்வளவு நாளைக்கு நீங்க பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ இதுதாங்க உண்மையான பொருள். இந்த உடலை அழியாமல் வைத்துக் கொள்பவனே ஆகச் சிறந்த அறிவாளி. இதுக்கு இந்த உலகத்துல என்னனோ பண்ணி பாக்குறோங்க. என்னனோ பண்ணி பாக்குறோம். ஒண்ணும் தேர மாட்டுது. டாக்டரே செத்து போறாருல்ல. டாக்டரே செத்து போறாரு. என்னதாங்க பண்றது? எப்படி இத சரி பண்றது? பெரிய சிக்கல் ஆயிட்டு. இந்த சிக்கலுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை சொல்லுங்க. உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடையை எப்பயோ சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம தான் அந்த பக்கம் பார்க்க மாட்டோம்ல. விட்டு கிளம்பும் போதே அப்பா அம்மாலே பார்த்து படாத வாய மூடு முதல்ல. எனக்கு தெரியாது போறேன் எனக்கு அப்படின்றோம். ஒரே அடி. அவங்க அம்மா சொன்னது சரிதானே, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா போலாம், பார்த்து போலாம். ஒரு மதித்தல். இந்த மாதிரி நம்ம மொழியை நம்ம மதிக்கவே இல்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னு இந்த உலகத்துல எந்த மொழியிலாவது எழுதியிருக்கானாங்க? அந்த மாதிரி ஒரு லூசு பையனை கூட நினைக்கலாங்க நம்ம. இந்த லூசு இந்த மாதிரி எழுதியிருக்க மருந்து இல்லாம எங்கேயாவது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு, கேன்சருக்கு மருந்து இல்லாம எங்கேயாவது தேர முடியுமா? மண்டே போடுற மாட்டான். இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு கூட திட்டிக்கிட்டாவது திரும்பி பார்த்திருக்கலாங்க இந்த திருவள்ளுவனை. பார்க்கவே இல்லை. எனக்கே ரொம்ப வருத்தம். திருவள்ளுவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. இந்த ஆளு இந்த திருக்குறளை எழுதுறத பதிலா ஏதோ ஒரு ஸ்டாப்லரை கண்டுபிடிச்சாருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அல்ல ஏதோ ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த ஓலையில இருக்கிறதுக்கு பதிலா அப்பவே ஒரு புகழ் உலகம் பூரா போயிருந்திருக்கும். இப்ப கண்டுபிடிப்புகாலெல்லாம் உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. திருவள்ளுவர் போய் இந்த மாதிரி எழுதிட்டு பாவம் ஒரு பேரை உலகத்துக்கே தெரியாம போயிட்டு நம்ம தான் கூவிட்டு கிடக்குறோம் உலக போது மாதிரி. அது எவன் திருக்குறளை படிக்கிறாங்க நீங்க? நெவர். ஒரு வழி இருக்கு. உலகம் பூரா திருக்குறளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழிங்க? உலகமே திருக்குறளை படிக்கணும். யாருக்காவது சொல்ல தெரியுமா? நான் பேசாம எதிர் பேச்சு பேசுறேன்னா நான் பேச்சை நிறுத்திடுவேன். ஏன்னா நீங்க என் பேச்சை கேட்கலன்னு அர்த்தம். பேசுங்க. தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் எல்லாரும் நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் மொழியை உலகமே விரும்பி படிக்கின்ற மொழியாக. இப்ப நீங்க விரும்பி இங்கிலீஷ் படிச்சீங்க, இல்லைன்னா பழைக்க முடியாதுன்னு தேசிய மொழின்னு ஹிந்தியை படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப ஹிந்தி இல்லாட்டினா இந்தியாவில் எங்கேயும் போக முடியாது. அரசாங்கம் கட்டாயமாக்கிட்டு ஒரு மாநிலத்துல பிறந்த ஒரு மொழி போல தேசிய மொழியா போய் எல்லாரும் அதை படிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் மரியாதை இருக்கு. ஆனா உலகம் பூரா விரும்பி படிக்கின்ற மொழியாக தமிழ் மொழி போகணும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு செய்ய முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ், சும்மா ஒரு குழு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரவாதி ஆகணும். நீங்க பேசும்போது உங்க முகத்தை காட்டுங்க. தீவிரவாதி ஆகணும். தீவிரவாதி ஆகணும். தீவிரவாதி ஆகணும். தமிழ் தீவிரவாதி ஆகணும். வெடிகுண்டு போட்டா பயந்துருவான் அல்லதுன்னா நம்ம தமிழ் மொழியை எப்படி படிப்பான் அவன்? தீவிரவாதியான தமிழ் மொழியை எப்படி படிப்பான்? அம்மா நீங்க சொல்லுங்க. திருக்குறளை படிக்கணும். திருக்குறளை படிக்கணும். சரியா புரியல. திருக்குறளை எல்லாத்தையும் படிக்கணும் ஐயா. திருக்குறள் 1330 குறளையும் நீங்க படிச்சிட்டீங்கல்ல சாமி. திருக்குறளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா. தமிழை படிக்கணும்னா என்ன செய்யணும்? தமிழை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்க ஐயா திருக்குறளை. அது எப்படி சேர்ப்பீங்க? அவன் வேற வேலையில கொண்டா இடம் பிஸ்கட் வாங்கலாம், நல்லா வெயிட்டா இருக்கு புத்தகம் அப்படின்ட்டு போடுவான். அவனை படிக்க வைக்கணுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கவுங்க முயற்சி பண்ணி படிக்க வச்சா ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டு போகலாங்க ஐயா. உலகம் கொண்டு போகணும். எப்படி? அவரவர் மொழியில கொண்டு போகணும். அதுதான் எப்படின்னு கேட்டானா, அவனுக்கு அவன் மொழிதான் தெரியும். அவன் மொழிதான் பெருசு. ஐயா தமிழ் திருக்குறள் சொன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா உலகமே படிப்பாங்க ஐயா. ஐயா தமிழ் மொழி மருத்துவம் சார்ந்ததுதான். உயிரும் மெய்யும் உடலோடு கலந்ததுதாங்க ஐயா தமிழ் மொழி எனக்கு ஒத்த வரியில பதில் சொல்லுங்க. என் நேரத்தை நீங்க புடிங்கிட்டீங்கன்னா நான் பேச முடியாம போயிரும்ல. உலகம் திருக்குறளை தமிழை படிக்கணும்னா என்ன செய்யணும்? திருக்குறள் கூட வச்சுக்கோங்க, தமிழ்னு வச்சுக்கோங்க. உலகம் விரும்பி தமிழ் மொழியை படிக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா சொல்லுங்க, மொத்த வரியில சொல்லுங்க. தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் இருக்க கூடாது.
ஐயா நான் தெரியாம எல்லாரையும் அன்மியூட் போட சொல்லிட்டாங்க ஐயா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லது, நானே பேசுறேங்க ஐயா, இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரே ஒண்ணு தமிழ் சொல்லணுமா? மொழியை தவிர வேற உலகம் எந்த பூரா மொழி இருக்கிறது? நான் விடைக்கு வந்துடுறேங்க. உலகம் பூரா தமிழ் மொழியை படிக்க வைக்க ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க நினைச்சா கூட செஞ்சிடலாம். மருந்தே இல்லாம எல்லா நோய்களையும் நீங்க குணப்படுத்திடுங்க. மருந்தே இல்லாம எந்த நோயாளி உங்ககிட்ட வந்தாலும் அவனை குணப்படுத்தி காட்டிட்டீங்கன்னா, இது தமிழ் மொழியில தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, தமிழ் மொழியில தான் இருக்கு. உலகம் தமிழ் மொழியை படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுல இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் என்ன செய்யணும்? உலக பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கு வழி இருக்கு, தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல, நான் சொல்றதெல்லாம் நிரூபிக்கணும். உலகம் பார்த்து 3ஆம் உலக போர் தண்ணிக்காக வருங்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தண்ணியை உண்டாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல மழையை நாங்க பொழிய வச்சுட்டு இருக்கோம். எப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதையும் உங்கள்கிட்ட. அதே மாதிரி நான் தமிழ் மருத்துவர். குணபாலம் சொல்லும்போது என்னை வந்து தமிழர் வேளாண்மைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது பெருமை தான். இருந்தாலும் தமிழ் மருத்துவர் நான். சரியா? நான் வந்து அப்படிதான் என்னை வந்து அடையாளப்படுத்திருக்கேன். தமிழர் வேளாண்மை, தமிழ் மருத்துவம் அப்படிதான் அடையாளப்படுத்திருக்கிறேன். நான் தமிழ் மருத்துவங்கிற தலைப்புல பேசியிருக்கிறேன் வலைதளத்துல. மருந்து வேணான்னு திருவள்ளுவர் சொன்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற வழியை சொல்லியிருக்கணும்ல. அவன் சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை. அதை செஞ்சு பார்க்கவே இல்லை. செஞ்சு பார்த்தா உங்க உடம்புக்கு வருகின்ற எல்லா நோய்களையும் மருந்து இல்லாம சரி பண்ணிடலாங்க. நீங்க செஞ்சு பார்க்க தயாரா இருந்தா நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நாங்க தண்ணியை உண்டாக்கி இருக்கிறத சொல்லணும்ல. இப்படிக்கு அவுட்டு விட்டுக்கிட்டே இருக்க வந்ததுல இருந்து இன்னைக்கு பார்த்து நான் உன்னை நல்ல நேரம் பார்த்து கொண்டாந்து விட்டாரா, ராகு காலத்துல விட்டாரா தெரியலன்னு யாரும் நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. வந்து மேகம் இல்லாம மழை இல்லைங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மரம் வச்சா மழை பெய்யுங்கிறோம். மரமே வைக்கிறது இல்லைன்னா செடிதான் வைப்பாங்க. ஆனா மரம் வச்சா மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். என்னங்க மரமே வைக்கல? ஒரு கிராமத்தான் வந்து கேட்டான் என்கிட்ட. நான் போய் மரம் வச்சா மழை பெய்யும்னா, நானும் படிச்சிருக்கேன்ல, படிச்சவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. படிச்சவங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். படிச்சவங்கன்னா படிக்காதவங்களை காப்பாத்துறவங்க, படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். மரம் வச்சா மழை பெய்யும்டா லூசு அப்படின்னா. நீங்க எங்க மரம் வச்சிருக்கீங்கன்னா, வச்சிருக்கேன் பாருங்க. வச்சிருக்கீங்களா? அது என்னமோ செடி மாதிரி இருக்கு அப்படின்னா. நம்மளோட செடிதான் மரமா போகும். இல்ல, நீங்க சொல்லும் போது செடி வச்சா மழை பெய்யும்னு சொல்லவே இல்லை, மரம் வச்சா மழை பெய்யும்னு சொன்னீங்க அப்படின்னா. ஆஹா, அவன் ஒண்ணும் தெரியாதவனா இருந்தாலும் ஏதோ சொல்றாப்புல இருக்கு. மரமா போனது மழை பெய்யும். இல்லைங்க, எங்களுக்கு இப்ப தண்ணி வேணும். இது எப்ப மரமா போகும், எப்ப மழை வரும், எப்ப தண்ணி குடிப்போம். உண்மையிலேயே வந்து ஒரு அறிவை தூண்டுகின்ற கேள்வியா இருந்தது. அது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மரத்துக்கும் மழைக்கும் என்ன தொடர்பு நம்ம சிந்திக்கவே இல்லை. ஆனா ஒரு கிராமத்தான போய் மழை வருமான்னு கேளுங்களேன். மேகமே இல்லை, எங்க இருந்து மழை வரப்போகுது? மப்புன்னு சொல்லுவான், மாசின்னு சொல்லுவான். மப்பே இல்லை, எங்க இருந்து மழை வரும்? மேகம் கருத்தால மழை வரும். மேகமே இல்லை, எங்க மழை வருங்கிறான். ஒரு கிராமத்தானுக்கு என்ன தெரியுதுன்னா, மேகம் இருந்தாதான் மழை வரும்னு தெரியுது. ஆனா படிச்சவங்க மரம் வச்சா மழை பெய்யுங்கிறாங்க. மேகத்துக்கும் மரங்களுக்கும் என்ன தொடர்பு? மேகங்கிறது உண்மையில நீராவி கூட்டம் காத்து மண்டலத்துக்கு வெளியில போய் கண்ணுக்கு தெரியும். அது வெப்பத்தை எடுத்து மேகமாக கண்ணுக்கு தெரியும். கருப்பா தெரியும், வெள்ளையா தெரியும். இது மேகம்னு சொல்லுவோம். நீராவி காற்று மண்டலத்துக்கு வெளியில போய் வெப்பத்தை இழந்தாதாங்க மேகம். இந்த மேகம் குளிர்ச்சி அடைஞ்சாதான் மழை. இதுதான் அறிவியல், இதுதான் உண்மை. இன்னைக்கும் இந்த மேகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மிகப்பெரும் அளவுல நீராவி ஆக்கணும். நீராவி உயர போய் குளிர்ச்சி அடையணும், வெப்பத்தை இழக்கணும். வெப்பத்தை இழக்காத நீராவி மேகமா மாறாது. அப்புறம் தாங்க மேகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் மழை. அப்ப மேகம் நிறைய வேணும்னா முதல்ல நிறைய நீராவிய காத்து மண்டலத்துக்கு உச்சிக்கு கொண்டுட்டு போகணும். அப்ப நிறைய நீரை ஆவியாக்கணும். எங்க அடுப்பு வைக்கிறது, எங்க ஒலை வைக்கிறது, எங்க தண்ணியை கொண்டு ஊத்துறது, எப்ப ஆவியாக்குறது. இதுக்காக தாங்க செஞ்சாங்க ஒரு வேலை. என்ன செஞ்சாங்க? தண்ணி எங்க இருக்கு? வானத்துல இருக்கு தண்ணி. நம்ம இன்னும் பூமியில ஓட்டை போடுறதை நிறுத்தவே இல்லை. தண்ணி அங்க இருக்கு. ஏன்னா மேகத்தை நம்மளால எடுக்க முடியாது, வானத்துல இருந்து தண்ணியை எடுக்க தெரியாது இல்ல. அதனால என்ன செய்யறோம்? ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துக்கலாம்னு கீழே ஓட்டை போட்டு 1000 அடிக்கும் கீழே போயிட்டோம். ஆனா தண்ணி உண்மையில பூமிக்கு வானத்திலிருந்து வருது, மேகத்தின் வழியாக வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பெய்யுற நீரை பூரா என்ன செஞ்சான்? எங்கெங்க தண்ணி பூமியில இறங்குச்சோ அங்கங்கே அடைச்சு வச்சாங்க அணைக்கட்டு. எந்த இடத்துல தண்ணி பட்டாலும் அந்த இடத்துலயே அடைச்சிருக்குது.
அல்லாட்டா மண்ணுக்கு வெறி பிடிச்சது மாதிரி தண்ணியை குடிக்க வச்சிருது. அப்பதானே தண்ணி பூமியில இருக்கும். ஆனா நீங்க தண்ணி எங்க போய் குடிக்கிறீங்க? மழை பெஞ்சா குடிக்கிறீங்க? பூமியில இருந்து எடுத்துதான் குடிக்கிறோம் இப்பவும் நம்ம. பூமி தண்ணியை உறிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூமிக்குள்ள தண்ணி இருந்தாதான் நம்ம புள்ளைய எடுத்து குடிக்கும். இது காத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சு பழகல. இது அந்த அளவுக்கு முனிவர்களா போகல. சோறு இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு வாழ தெரியாது. தின்னுதான் தொலைச்சு வாழணும். அதனால முதல்ல தண்ணிய பூமியில வைக்கணுங்கிறதுக்காக பெய்யற தண்ணீரை எல்லாம் பூமியை உறிஞ்சறதுக்காக உழுதுங்க ஒரு பங்கு மண்ணு 1/4 பங்கா சுற்ற அளவுக்கு காய வச்சாங்க. தொடிப்புழுதி கச்சா உனக்கின் அந்த காஞ்ச மண்ணு தானே தண்ணியை குடிக்கும். அப்படி உழுது காய வச்சான். அப்புறம் இன்னொரு வேலை செஞ்சான். வரப்பு உயரம் எங்க இருக்கிற மண்ணுலயே சின்னதா அணை கட்டணும். இதுக்கு வரப்புன்னு பேருங்க. பெய்யற மழை நீர் அவ்வளவும் அது உள்ளே நின்றுதுங்க. அந்தாண்ட போல ஒரு அடி அந்தாண்ட போக முடியாது. ஒரு சொட்டு தண்ணியா இருந்தாலும் ஒரு சொட்டு பெஞ்சாலும் உள்ளதான் கிடக்கும். ஒரு நாள் பூரா பெஞ்சாலும் உள்ளதான் கிடக்கும். ஒரு மாசம் பூரா பெஞ்சாலும் உள்ளதான் கிடக்கும். அப்பதான் பூமியில வானத்தில இருந்து தண்ணீர் வந்து பூமி உள்ள நிக்கும். உண்மையில எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருக்கீங்க. தண்ணீருங்கிறது 2 வாயுக்களோட சேர்க்கை. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். இதுதான் நம்ம தொட்டு பார்க்கிற தண்ணியா மாறுது, நீராவியா மாறுது, பனிக்கட்டியா மாறுது. இது இல்லைன்னா விதை முளைக்கிறது இல்லைங்க. விதை மண்ணிலேயே கிடந்து செத்தாலும் சாவும். தண்ணி இல்லைன்னா முளைக்க மாட்டாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறதுங்க? இதுக்காகவே செஞ்சதுங்க வரப்பு உயர்த்தின தண்ணி. ஆண்டு பூரா அடிக்கிற வெயிலுங்க. அந்த வரப்பை உயர்த்தினதும் பெய்யற மழையெல்லாம் அங்கேயே நின்றுது. அடுத்து வரும் கோடை காலத்துல அவ்வளவு தண்ணீரும் ஆவியாச்சுங்க. 100 டிகிரிக்கு மேல எப்பெல்லாம் வெப்பம் அதிகரிக்குதோ அப்ப நீராவி வந்தது. நீராவி வசக்க போய் மேகம் வந்தது. ஆக மேகத்தை உருவாக்குனாதான் மழைன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. மேகம் வேணும்னா முதல்ல நீராவி ஆக்கணும்னு தெரிஞ்சுது. நாடு பூரா இருக்கிற மக்களுக்கு நீர் வேணும்னா நாடு பூரா ஒவ்வொருத்தனுக்கும் நீரை உருவாக்குற வித்தை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் வீட்டு பழையில போர் போட்டா தண்ணி வரும்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அதுக்காக 2 வேலை செஞ்சான். ஒண்ணு உழுது காய வச்சான். இதுக்கு புஞ்சை நிலம்னு பேரு. அப்படியே வரப்பு உயர்த்தி தேக்கி வச்சான். இதுக்கு நஞ்சை நிலம்னு பேரு. இந்த 2ஐயும் சேர்த்து சுழிச்சு மருதம்னு பேர் வச்சான். வயலும் வயல் சார்ந்த இடமும். இது 5 திணைகள்ல ஒண்ணுன்னு வச்சான். தண்ணியை உருவாக்குற வித்தைய யாரு கண்டுபிடிச்சா? வரப்பு உயர்த்தின உழவன் கண்டுபிடிச்சு இந்த வேலையை செஞ்சான். எல்லாரையும் ஊர்ல போய் ஒரு அப்ப அரசர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என் பேச்ச எல்லாரும் கேட்டுதான் அவன் சர்வாதி கேட்டு எல்லாரையும் வரப்பு போடுங்கப்பா, தண்ணி நிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னா எவன் செய்வான்? வேற வேலை இல்லை இந்த ஆளுக்கு. சரியான மெண்டலை கொண்டு போய் வச்சுட்டோம் போல இருக்குடா. பல பேர் தெரிஞ்சு பயந்துட்டு செய்வான், சில பேர் தெரியாமலே செய்ய மாட்டான். அதுக்காக என்ன செஞ்சான்? அவன் உயிரும் உடம்பும் பத்திரமா அதுலதான் வாழணும், அதுலதான் அவன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொருளை அது உள்ளேயே கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா நீ உயிரோட இருப்ப, உன் உடம்புக்கு வர்ற சீக்கெல்லாம் சரியா போடும். இதை நீ செய்யலன்னா வராது. சரிதா? எந்த நோய் இருந்தாலும் இதை சாப்பிட்டா சரியா போடும் அப்படின்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அது உள்ள கொண்டு வச்சான். உலகத்திலே இந்த மருந்து தமிழ்ல தான் இருக்கு. இந்த மருந்து என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த ஆளு தெரியாதனமா பேச விட்ட அந்த ஆளு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு போல இருக்கு. அம்மா நீங்களாவது சொல்லுங்களேன், நீங்க கொஞ்சம் தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க. மண். உலகத்திலேயே மருந்து இந்த மொழியில இருக்கு. அந்த மருந்து என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நீர் 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 வந்து மருந்தா? அங்க செத்து கொண்டு அப்புறம் தண்ணி இருக்கு. தண்ணி இல்லாம எங்க தண்ணியா மருந்து? எப்படி மருந்தா? அப்ப தண்ணி குடித்தா கேன்சர் சரியா போடுமா? தண்ணி குடித்தா நொண்டிக்கால் சரியா போடுமா? வாதம் சரியா போடுமா? சரி, காற்று காற்று உடலே காற்றுங்க ஐயா. உடலே மருத்துவரா? உடலே மருத்துவம்னா ஏங்க அப்பளம் எல்லாம் திறக்கிறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜம்மு என்னென்னமோ ஆஸ்பத்திரி எல்லாம் திறக்கிறாங்க. உடலே மருத்துவம்னா உங்களுக்கு வந்துங்கிற நோய் சரியா போகுதா? என் மண்டையாட்டமே இருக்கு உங்களுக்கு. உணவே மருந்து. அப்பா யாருங்க அது? தயவு செஞ்சு உங்க முகத்தை காட்டுங்க சாமி. ஐயா வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஐயா. தி கிரேட். உலகத்திலே தமிழ்ல மட்டும் சொன்னாங்க மருந்தே உணவு, உணவே மருந்து. அங்க எந்த தேசத்திலேயாவது எழுதியிருக்காங்க இந்த உணவு தமிழர்களோட உணவு என்னங்க?
ஏங்க தமிழர்களோட உணவு என்னங்க? ராகியா? அரிசி இது கோதுமையா? அரிசி ஓட்ஸா? அரிசி நெல்லு ஆ? பாரம்பரிய உணவு என்ன? சோறுங்க. சோறு சோறு சாப்பாடு தமிழர்களின் மிக முக்கியமான உணவு சாதம் சோறு. ஒயிட் ரைஸ்ன்றாங்க ஐயா, அது இல்ல ஐயா, சோறு தான் ஐயா உண்மையான அது தமிழோட வார்த்தை. சோறுங்க. உணவுன்னா சோறுங்க. அரிசிங்கிறது சோத்துக்கு முன்னாடி உள்ள நிலை. அது நெல்லை உரிச்சா கிடைக்கிறது அரிசி. சரி, இது மாதிரி தானே நம்ம அரைகுறையா படிச்சிடுறோம். ஒண்ணும் இல்ல, நடந்து போறீங்க, என்ன ஏன் நோண்டிட்டு வரீங்க, என்னன்னு கேட்போம். கால்ல முள்ளு குத்திட்டு, கால்ல சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? முள்ளு கால்ல குத்திட்டுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்களா யாரும்? முள்ளு குத்தினா என்ன சொல்லுவீங்க? முள்ளு குத்துச்சு. முள்ளு குத்திட்டுன்னு சொல்லுவீங்க. உண்மையில முள்ளு குத்துலீங்க, நீங்க போய் காலை தூக்கி அது மேல வச்சீங்க, அது உங்களை குத்திச்சாங்க. பேசும்போதே எதிரியை ஏமாத்துறது, தப்பாவே பேசுறது. ஏங்க என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியல. நேத்து பால்லாம் ஊத்திட்டு இருந்தாங்க போல. நேத்து இருந்தது இன்னைக்கு நின்னு போச்சு, அவ்வளவுதான். என்ன நின்னு போச்சு? உசுறு நின்னு போச்சு. உசுறுன்னா என்ன? தமிழ்நாட்டுல உசுறு போயிட்டுன்னே சொல்லிட்டு இருக்கோம். யாராவது உசுறுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? சொல்லி கொடுத்துருக்கோமா? யாருக்காவது உசுறுன்னா என்னன்னு தெரியுமா? என்னுடல் என்னுடன், உன்னுடல் உன்னுடன், அந்த தலைப்புல நிக்கிறோம். ஐயா, நீ எவ்வளவு நேரம் பேசலாங்க ஐயா? முடிக்கிற நேரம் வந்துட்டா சொல்லுங்க சாமி. ஐயா மூலியமேன்றாங்க ஐயா. ஐயா முதல் நிகழ்ச்சியே இவ்வளவு காலகட்டது முடியல. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நேரம் நெருங்கிடுச்சு சரி, ஐயா. நாங்க தமிழ்நாட்டுல நீரை உண்டாக்கிட்டோம். நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க போல. காலை கொண்டு நம்ப வச்சுக்கிட்டு காலில் முள்ளு குத்திட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டு, நான் வந்துட்டேன். அடுத்தது உடம்ப பத்தி சொல்லிட்டோம். ஏன்னா உடம்புங்கிறது வேற, நீங்கிறது வேற. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டுல நீரை உண்டாக்கிட்டோம். நாங்க மழையை பொழிய வச்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பெய்யற நீரை எல்லாம் மழைக்காலத்துல தேக்கி வச்சு, அடுத்து வரும் கோடை காலத்துல தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி கத்திரி வெயில் எல்லாம் அவ்வளவு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு போகாம தேக்கி வச்சு, அதனாலதான் தமிழர் வேளாண்மைன்னு குணபாலம் ஆரம்பிச்சு விட்டாரு நம்மள. தேக்கி வச்சு மேகக்கூட்டங்களை உருவாக்கலாம், நம்ம தான் மழையை பொழிய வைக்கணும். மரம் வச்சா மழை பெய்யாத தம்பி, அது அவுத்து விட்ட போயிடா. சரியா? அம்மா கேட்டா அங்க மேகம் வந்தா குளிர்ச்சி அடைஞ்சு அப்படியே கீழே இறங்கிடும்னு சொல்லுவாங்க. காரைக்கால்ல பார்த்தேன். விண்ணின் மழைத்துளி மண்ணில் கால்பதிக்க உதவும் மரகத படிக்கட்டுகள் மரங்கள். ஒரு நான் மட்டும் ஒரு அரசனா இருந்தா அப்படியே தங்க சங்கிலியை வாங்கி மாட்டியிருப்பான். அந்த கவிதை நயத்தை பாருங்க. விண்ணின் மழைத்துளி மண்ணில் கால் பதிக்க உதவும் மரகத படிக்கட்டுகள் மரங்கள். மரகதம் பச்சை கலரு, மரமும் பச்சை கலரு. உண்மையிலே வானத்துல இருந்துதான் மழைத்துளி வருது. மண்ணுல அது இறங்கலன்னா தண்ணி குடிக்க முடியாது. எப்பேற்பட்ட கவிதைடா! இந்த மாதிரி உலகத்திலே எவராலும் கவிதை எழுத முடியாது. ஆனா அந்த மழைத்துளியை எப்படி உருவாக்கணும்னு அந்த கவிதை சொல்லவே இல்லைங்களே. மழைத்துளியை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லவே இல்லையே. நீராவியா போய் மேகமா மாறி மேகம் குளிர்ச்சி அடைஞ்சாலன்னு மழைத்துளி. அது செய்யணுங்க. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சாமி கும்பிட்டா மழை வராது, சாமி கும்பிட்டா மழை வராது, கழுதைக்கு கல்யாணம் பண்ணா மழை வராது. சரிங்களா? மழையை உருவாக்குனாதான் மழை வரும்னு உட்காந்து பேசி, இது மாதிரிதான் நமக்கு அரமெண்டல்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திட்டி, இதுடா இந்த ஆளு என்னதான் சொல்றான், திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் புரிய வச்சு நீரை உருவாக்குகிறோம். தமிழ்நாட்டுல எந்த இடத்துல கால் வச்சாலும் சரி, எங்க தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் தண்ணியை உண்டாக்குறது தான் முதல் வேலை. இந்த மாதிரி நீங்க தமிழ் மொழியை உலகம் புற தெரியணும் கொண்டுட்டு போகணும்னா முதல்ல உலக சாதனைகளாக தமிழ் மொழி வெளியில வரணும். பேசப்படாது, செயல் சாதனை. இந்த இத்தனை மருத்துவம், இவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள், இன்னும் பல செயல்களை உள்ளடக்கிய மொழி தமிழ்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா வந்துடும். உங்க உடம்பு எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு நம்ம பேசவே இல்லை. உங்க உடம்பு உங்களுது, அதை எப்படி நீங்களே வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணுங்கிறத இன்னொரு கூட்டத்துல பார்ப்போம். ஐயா சீட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். உலக மொழிகளில் தமிழ் மொழி அறிவியல் மொழி. தமிழ் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இஸ் அ படிக்கணும். அதுலதான் அறிவு இருக்கு, அதுதான் சயின்ஸ் சொல்லி உலகம் தமிழை விரும்பி படிக்கும். அதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். மருத்துவம், அரசியல், பொருளாதாரம், விண்ணியல், வாழ்வியல்,
எல்லாவற்றிலும் இருக்கிறோம். வெகு விரைவில் நீங்கள் யார், தமிழர்கள் யார் என்று உலகம் அறிந்து கொள்ளும். உலகம் 3ஆம் உலகப் போருக்கு தண்ணிக்காக வருங்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டுல தண்ணீரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உலகம் தமிழர்களிடமிருந்து நீரை உருவாக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்ளும். அடுத்ததாக மருத்துவத்தையும் கற்றுக்கொள்ளும். அது தமிழர் மருத்துவமாக இருக்கும். நன்றி குணபாலன் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வுல எல்லாருக்கும் ஒரு புரிதல், எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ஐயா சொன்ன மாதிரி தமிழ் மருத்துவர் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணியிருக்கணும். தமிழ் வேளாண்மைங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வந்து வகுப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை, காலைச்சக்கரம் என்றால் என்ன, உன்னுடல் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு தெள்ள தெளிவாக இன்னைக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி, தமிழ் மருத்துவம் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இன்னைக்கு வந்து சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து ஐயா வந்து 886வது நாள்ல வந்திருக்காங்கிறத வந்து அவங்க சொன்னது வந்து அந்த 886 நாட்கள் ஏன் லேட் ஆனதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட படிப்பு வந்து அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டாதான் 886வது நாள்ல ஐயாவோட படிப்பு நமக்கு புரியும். அதனால வந்து எடுத்த உடனே ஐயாவை நம்ம கொடுத்திருந்தோம்னா அந்த படிப்பு வந்து நமக்கு புரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஐயாவோட உயரிய வகுப்பை வந்து நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு, அதாவது எப்படின்னா ஒரு PhD அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவல்ல இருக்கிறதுனால நம்ம அந்த லெவலுக்கு போகலதான் அந்த படிப்பை நம்ம கத்துக்க முடியும். அதனால அந்த நேரத்துக்கு உண்டான நேரத்தை ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பா நம்ம அந்த வகுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய காலங்கள் வந்து இனிமேல் நம்ம காலச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து நடக்கும். கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அந்த உன்னுடங்கிறத வந்து ஒரு அனுபவபூர்வமாக இந்த தமிழ் மருத்துவத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம உடலை சார்ந்து நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படிங்கறத வந்து சிறப்பா இன்னைக்கு வந்து நம்ம வகுப்படுத்திருக்கிறாங்க. ஐயாவோட பெரிய தொண்டு வந்து பல்வேறு ஊர்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த மழை வர்றதுக்கே காரணங்கள் சொல்றாங்கல்ல, அதாவது மேகம் வந்தாதான் மழை வர முடியுங்கிறாங்க, மரம் வச்சா மழை வருங்கிறாங்க. அதற்கு என்ன பேசிக் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து ஐயா வந்து விழிப்புணர்வு நிறைய இடத்துல செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நீர் உயர வரப்பு ஏற நெல் உயரும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு ஊர்களுக்கு அவங்க வந்து செழிப்பா அந்த விவசாயத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலுமே அதாவது அந்த நீரை எந்த அளவுக்கு நம்ம தேக்கி வச்சிருந்தாக்கா அந்த விவசாயம் வந்து சிறப்பா இருக்கும். அது இல்லாம அந்த பூமிக்கு அடியில அந்த நீர் தேக்கமும் நல்லா இருக்கும். அந்த நீர் வந்து ஆவியா போய் மழை பொழியும். அதாவது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தினால எந்த அளவுக்கு பெரிய பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு முன்னெடுத்து எல்லா ஊர்லயும் அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவரை வந்து நமக்கு எந்த அளவுக்கு உதாரணம் காட்டி செஞ்சிருக்காங்கிறத வந்து எல்லாருமே வந்து சிறப்பா நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து காலகட்டத்துல வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டாலும் இதோட விஷயங்கள் வந்து ஐயா வந்து இன்னைக்கு ஒண்ணுத்தையும் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இதனோட முதற்படி தான் இன்னைக்கு நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் வந்து நமக்கு எல்லாத்தையும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த தமிழர் வேளாண்மை தமிழர் மருத்துவர்னு கூட சொல்லலாம் ஞானப்பிரகாசம் ஐயா வந்து சிறப்பா வகுப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வுல இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. பேசுறேன் ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா 2 நாளைக்கு முன்னாடி ஐயனாரும் வந்து பேசினாருங்க ஐயா காலை சக்கரத்துல. அவரும் நல்லா சிறப்பா நிகழ்ச்சி கொடுத்தாருங்க ஐயா. ஆனா முதல் நிகழ்ச்சியை பயங்கரமா களைகட்டிச்சுங்க ஐயா. பயங்கரமா சிரிக்க வச்சிட்டீங்க. என்ன ஒரே பயம் என்னன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா. முதல் உங்களுடைய யூடியூப் பார்க்கும்போது கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லணும்னு நீங்க பாருங்க, அதுக்கே 6 மாசம் நான் தள்ளி இருந்தேங்க ஐயா, உங்க பக்கத்துல நெருங்கல. அது மாதிரி நீங்க எல்லாருமே கேள்வி கேட்க வச்சு பயங்கரமா சிரிக்க வச்சுட்டீங்க. மக்களுங்க எல்லாருக்கும் சொல்லிடுற காலைச்சகல அற்புதமாக போக போக இன்னும் நல்லா ஆழ்ந்த சிந்தனைகளை நீங்க போலாம் ஐயா. வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து குழுவில் வந்து நீங்க வந்து பேசுங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன தமிழ் மருத்துவர்னு அறிமுகப்படுத்தல, ஆனா உங்க எல்லாரையும் நான் தமிழ் மருத்துவர் ஆக்கிடுவேன். ஏன்னா உங்களுக்கு வர நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எல்லாருக்கும் நீங்க மருத்துவம் சொல்லி கொடுத்துருவீங்க. எல்லாருமே மருத்துவர் ஆயிடுவோம். அப்ப உலகத்துல நோயே இருக்காது. யாருக்கு நோய் வந்தாலும் எல்லாருக்கும் நீக்க தெரியும். மருந்தே இல்லாம நீக்க தெரியும். அந்த இடத்த நோக்கி போயிருவோம். சரியா? தமிழ் மருத்துவம் உலகம் பூரா போவோம். தமிழ்ல நீரை உருவாக்கிடுவோம். இந்த ரெண்டும் எங்க இருந்து உருவாக்குதுன்னு உலகம் பார்க்கும். முதல் தடவையாக தமிழ் மொழி எப்படிப்பட்டது என்று உலகம் அறிந்து கொள்ளும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வணக்கம்.
முடிந்த அளவுக்கு திங்கக்கிழமை வந்துருங்க ஐயா. நான் பேசுற டேட்டு அது நீங்க பேசணுங்க ஐயா. அதுக்காக நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. இல்ல வேற டேட் என்னைக்கு இருந்தாலும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. மாற்றம் பேசுறேங்க ஐயா. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா தங்களுடைய தகவல் மிகவும் சிறப்பா இருந்தது. உங்களுடைய பதிவு நிறைய பார்த்துருக்கேன் நான் யூடியூப்ல. ஐயா உங்களுடைய கான்செப்ட்னா தான் அந்த பிசிராந்தையார் ஐயா அம்மா நம்ம தமிழ் பேரு சொல்லுவாங்கல்ல, பிசிராந்தையார்னு ஒருத்தர். அவருடைய இதுதான் வழிகாட்டுதெல்லாம், அவருடைய உதவிதான் நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயா? ஆமா, அதேதான் அந்த உங்களுடைய ரிசல்ட்டுங்க. அது ஒரு ரிசர்ச்சினுடைய முடிவு. அது அதுதான் ஐயா. அந்த அதாவது அம்மா ஒவ்வொரு அந்த வினைக்கும் அம்மையாரு சமமான எதிர்வினை உண்டுன்னு ஒரு விதியை மட்டும் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு ப்ரூவ் பண்ணல இல்லையா? அது உள்ள போனீங்கன்னா ப்ரூஃப் ஆயிடும். அது மாதிரி வரப்பு உயர்ந்தால் நீர் உண்டாகும், உயரும் அப்படிங்கிறது அதுக்கு பின்னால உள்ள செயல் விளக்கம். அது எல்லாருக்கும் புரியுற மாதிரியே அது வாய் வழியா கடத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக, எழுத்துல இருந்துட்டுன்னா தெரியாம போயிருங்கிறதுக்காக வாய் வழியாவே கடத்தணுங்கிறதுக்காக சொன்னது வரப்பு உயர நீர் உயரும்னு. நம்ம அதுக்கு தமிழ் வாத்தியார் எப்படி விளக்கம் சொன்னாங்கன்னா, மழை நிறைய பெஞ்சுன்னா உயரமா தண்ணி நிக்கணும் அந்த அம்மா சொல்லிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மை இல்லை. பரப்புகளை உயர்த்தினால் நீர் உருவாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பம் கடத்தப்படாம நீர் பூமியில தங்கவே முடியாது. 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா தண்ணி உடனே ஆவியாயிரும். முதல்ல வெப்பத்தை கடத்துறதுக்காக தான் வரப்பே போட்டோம். இன்னொரு கருத்தரங்கத்துல நம்ம விரிவா பேசலாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஐயா என்னோட பேரு அன்பழகன், ஜோலார்பேட்டை ஐயா, திருப்பத்தூர் மாவட்டம். நன்றி. அவ்வளவு தூரம் இருக்கீங்களா? நல்லது. நன்றி நன்றி. சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். பசுமை இயற்கை உழவர் கூட்டமைப்புன்னுட்டு சந்தையை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கேன் ஒரு 11 வாரமா திருப்பத்தூர் மாவட்டத்துல. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. ஐயா ஐயா ஒரு சிறு கேள்வி. இப்போ நம்ம வரப்பு போட்டு நம்ம நீரை இது பண்ணி மழை மேகங்களை உருவாக்குறதெல்லாம் மனித செயல்பாடு. அப்ப இயற்கை இதற்கு முன்னாடி எப்படி அந்த மழை மேகங்களை உருவாக்கி இருக்கும்? அடுத்த கூட்டத்துல பேசிடுவோமா? பேசலாங்க ஐயா. என்ன ஒரு வரியில சொல்ல முடியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடி. ஏன்னா அதுதான் நிலையானதா கோள்களை உருவாக்குகின்ற இருந்திருக்கு. அறிவு, கோள்களை வழி நடத்துகின்ற அறிவு தமிழர்களுக்கு இருந்தது. முடிஞ்சு போச்சா விடை? இது மனித நான் சொல்றது தமிழர்களுக்கு இருந்ததெல்லாம் மனித இனம் தோன்றின கோள்களையே வழி நடத்துகின்ற அறிவு. கோள்கள்னா பூமி ஒரு கோள். கோள்களை வழி நடத்துகின்ற அறிவு, கோள்களை உருவாக்குகின்ற அறிவு தமிழர்களுக்கு இருந்தது. போதுமா? தமிழர்களுக்கு இருந்தது. தமிழ் இனம் மக்களா இருந்தா தானே அதை பண்ண முடியும். அதற்கு முன்னாடி பிரிஞ்சதாங்க எல்லா மொழியும். இல்லைங்கய்யா, நான் அதை சொல்லவே இல்லை. அது சொல்லல. மனித இங்க பாருங்க, நீங்க இதுதான் நம்ம கூட்டத்துல கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், உங்களுக்கும் புரிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் கூட்டத்திலே விட்டு கேளுங்க, பயப்படாதீங்க. முதல்ல ஆசிரியர்னா எதை வேணாலும் கேட்கலாம், எங்க வேணாலும் கேட்கலாம். அப்படி இருக்கிறவன் தான் ஆசிரியனா இருக்கிறதுக்கு தகுதி. முதல்ல பேச பயப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எவனையும் கத்துக் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு கத்துக் கொடுக்கணுங்கிறவன் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்லணும். அல்லது அவனுக்கு தெரிஞ்சதை அவனுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இவனுக்கு பேர் தான் ஆசிரியர். சரிங்களா? நம்ம இதை பத்தி இன்னொரு கூட்டத்துல விரிவா பேசலாங்கன்னு. இயற்கைங்கிறது எப்படி உண்டாச்சுங்கிறத மறுபடியும் மேற்கொண்டு பார்க்கலாம். சரியா? முதல்ல தண்ணீர் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? அதுதாங்கய்யா அந்த அடிப்படை என்ன எல்லாரும் இருக்காங்களா கூட்டத்துல? கேளுங்க. குணபாலன் எல்லாரும் இருக்காங்களா கூட்டத்துல? ரெக்கார்ட்ல இருக்கா? இந்த பதில் ரெக்கார்ட்ல வருமா? வரும். நல்லது, வந்துட்டேன். சரி, நல்லது. என்னோட முகம் தெரியுதா உங்களுக்கு? தெரியலையே. வீடியோல வரல. ஐயா தமிழ் சொல்றாங்கல்ல, அதுதாங்க. சரியா? தெரியுறேனா? தெரியுறேனா உங்களுக்கு? நல்லது. இப்போ சொல்றேன். என்ன முதல்ல கேட்டீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட நெல் இருக்கா இல்லையா? நெல்லை நீங்க கண்டுபிடிக்கல. இந்த நெல்லு ஒரு 5 வருஷம் கழிச்சு விதை போட்டீங்கன்னா முளைக்காது. யார் கேள்வி கேட்டீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு நெல்லை 5 வருஷம் கழிச்சு போட்டா முளைக்குமா?
எனக்கு கேள்வி முளைக்காதுங்க கேட்டது ஐயா. யாரு? பதில் சொல்லுங்க. ஐயா 10 ஐயா வருஷம் கழிச்சு போட்டா சொல்லுங்க முளைக்குமா? சொல்லுங்க ஐயா. 10 வருஷம் கழிச்சு போட்டீங்கன்னா முளைக்காதுங்க ஐயா. நெல்லு முளைக்காது. 20 வருஷம் கழிச்சு இந்த நெல்லை போட்டீங்கன்னா முளைக்காது. சரிங்களா? ஆனா இந்த சரிங்க. நெல்லு இன்னும் உயிரோட இருக்கு. நெல்லு கண்டுபிடிச்சது எப்பன்னு தெரியுமா? நெல்லு கண்டுபிடிக்கப்பட்டது செயற்கையாக. நெல்லை உருவாக்கணும்னு பேர் நல்லையப்பன். அவன் தான் வரப்பு உயர்த்தி அதுல தண்ணியை நிறுத்துறதுக்காக நெல்லை கண்டுபிடிச்சான். அந்த நெல்லுல இருக்கிற உணவை சாப்பிட்டா உணவே மருந்து. அந்த மாதிரி நெல், அதாவது மழை நீரில் விளைகின்ற நெல் அரிசி எல்லா நோய்களுக்கும் முதல் மருந்தாக வேலை செய்யும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழர் வேளாண்மைங்கிற பேர்ல முழுவதும் மழை நீர், ஆண்டு முழுவதும் பெய்கின்ற நீர், ஒரு நாளைக்கு பெஞ்சாலும், ஒரு நிமிஷம் பெஞ்சாலும், ஒரு மாசமே பெஞ்சாலும், இப்ப என் வயல்ல வந்து பாருங்க, தொடைய மட்டும் தண்ணி நிற்கும். இந்த வேளாண்மை செய்யறவங்க எல்லாத்தையும் அந்த மழை நீர்லயே விளையிறது. உலகம் பூரா மழை நீர்லயே விளையிற அவ்வளவு தாவரங்களும் மருந்து. அது மாதிரி நெல்லை விளைய வச்சாங்க. அது வந்து இயற்கை. பொழிகின்ற மழை நீர் அங்கேயே நின்னுதுன்னா அது இயற்கை. அது கடந்து போச்சுன்னா இயற்கை கிடையாது. அங்கேயே இயற்கை தப்பு பண்ணுது. அடிக்கிற வெயில் ஆண்டு முழுவதும் அது மேல படுது, மழை மட்டும் உள்ள போகல. அப்ப இயற்கையே தவறு செய்கிறது. செய்வன திருந்த செய். மழை பெய்யுது, அது திருந்த செய்யல. ஏன்னா தண்ணி இல்லாட்டும் செடி செத்துரும். அப்ப இவன் தான் முதல் தடவையா நீரை நிறுத்துறான் செயற்கையாக. சரியா? அப்புறம் இந்த நெல்லை கண்டுபிடிச்சுதான் நீரை நிறுத்துறதுக்காகவே நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டா எவனும் தண்ணியை நிறுத்த மாட்டான். இந்த சோத்தை தின்னா நோய் போயிடும், உடம்புக்கு நோயே வராது, அவன் ஆற்றலோட இருப்பான். அப்போ அந்த நெல்லை கண்டுபிடிச்சாதான் ஒவ்வொருத்தரும் வரப்போ உயர்த்துவான். அப்ப நதிகளின் குறுக்கே அணை கட்டியவர்கள் தமிழர்களே அல்ல. ஏன்னா நதியில நீங்க அணை கட்டுறதுனால ஒண்ணு ஆண்டு முழுவதும் போதுங்கிற அளவு தண்ணி வந்து அந்த அணைக்கட்டுகளால கொடுக்க முடியாது. ஆண்டு முழுவதும் மழை பெய்யறதையும் அணைக்கட்டுகளால தேக்கி நிறுத்த முடியாது. எல்லா இடத்துக்கும் வேண்டிய நீரை ஒரு நதியில வர்ற தண்ணீர் மட்டும் பாய்ச்ச முடியாது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் வரப்புகளை உயர்த்தினாங்க, நதிகள்ல அணையே கட்டல. ஏன்னா மேகம் உருவானாதான் மழை. கிடைச்சிருக்கிற நீரை பத்திரமா பாதுகாக்கணும், புதுப்பிக்கணும். ஒரு நாய் செத்து கிடந்ததுன்னா அந்த நாய் மேல இருக்கிற தண்ணீரும் ஆவியா போயிடும், உயர போய் மேகமா மாறிடும், மறுபடியும் வரும். உலகத்திலேயே தூய நீர் மழை நீர்னு சொல்றோம். ஆனா எங்காச்சும் நாய் செத்து கிடந்த நாய் மேல இருக்கிற தண்ணி இது வேண்டாப்பா, குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோமா? உலகத்திலேயே தூய நீர் மழை நீர். வெப்பம் தான் அதை அப்படி புதுப்பிக்குது. சரி, இதை ஏன் செய்யணும்? நெல்லு எப்படி உயிரோட இருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உயிர் கொடுத்துட்டு இருக்கோம், நெல்லு உயிரோட இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம செத்து போகாம மொழியை பேசிக்கிட்டே இருக்கோம், தமிழ் உயிரோட இருக்கு. இந்த மாதிரி எப்போதோ யாரோ ஒருவன் உருவாக்கிய உலகம், எப்படியோ உருவாக்கப்பட்ட நீர், அது எப்படிங்கிறத இன்னொரு நாளைக்கு விரிவா பார்ப்போம். ஆக உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒன்றை காப்பாற்ற வேண்டாம். நீங்க உங்களை செஞ்சுக்கலங்க, ஆனா உங்களுக்கு உடம்பு உயிர் இருக்கு. இதை பத்திரமா வச்சுக்கணும். லேசா கிழிஞ்சு போச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வர்றீங்களா இல்லையா? அதுதான் கிழிஞ்சு போச்சு, இயற்கை யாரோ உண்டாக்குனாங்க, தொலைஞ்சு போட்டுன்னு இருங்களாம். முதல்ல காப்பாத்துற இடத்துல நிற்போம். அடுத்தது எப்படி உண்டாச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அந்த சொல்லிட்டேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடி. ஏங்க, ஒரு கோள்களையே படைக்கிற அளவுக்கு, அது உள்ள இறங்கி வேலை செய்யற அளவுக்கு, எல்லாமாக மாறுகின்ற அளவிற்கு, ஒளியாக மாறுகின்ற அளவுக்கு, ஒளி உடலாவே மாறி இருக்காங்க ஒரு விஞ்ஞானி. ஒளி உடலா மாத்தி விட்டான் ஒரு விஞ்ஞானி. அவனுக்கு பேர் என்ன? உடலை ஒளியா மாத்தி விட்டான். என்ன விஞ்ஞானி? அவனுக்கு பேர் என்ன? வள்ளலார். அருமை. ஏன்னா ஒளிக்கோள்கள் கோடான கோடி இருக்கு பால்வெளி மண்டலத்துல. அந்த ஒளிக்கோள்கள் ராத்திரில நம்மளுக்கு தூள் தூளா தெரியுது. முதல்ல உடம்ப ஒளியா மாத்துறான்னு சொன்னான். முதல்ல உடம்புல இருந்து நீரை கழிட்டு, காத்த கழிட்டு, வெளிச்ச துணைக்கு முன்னேறி சூரிய கோளை ஊடுருவி சென்ற தமிழர்களில் ஒருவன் ராமலிங்கம். இட்ஸ் நாட் என்ன சொல்றது, பஜனை பாட்டு பாடின ஆள் கிடையாது ராமலிங்கம். சென்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் ஒன்னாக மாற்றலாம். சென்ஸ் ஆஃப் ஜெயிண்ட், அறிவு ஐயா நான் ஒரு சிறு இது சொல்லிடலாங்களா? அதாவது நீங்க செய்யற இந்த செயல் வந்து மிக சிறப்பான செயல். அதாவது இது வந்து ஒரு தொழில்நுட்பம். எனக்கு தெரிந்து இது நம்ம மனிதர்களால அறிவோட நம்ம இயற்கையோட இணைந்து சிந்தித்து நீங்க வடிவமைத்திருக்கிற ஒரு தொழில்நுட்பம். ஆனா உங்களுக்கு முன்னாடி இந்த இயற்கை மனிதர்களே தோன்றாத காலத்துல தனக்கான மழை மேகங்களை அது தனக்குத்தானே உருவாக்குச்சு. அது எப்படி உருவாக்குச்சு அப்படின்னா, இது பெய்கின்ற மழை நீர் உடனடியாக ஆறுகள் வழியாக கடல்ல போய் சேர்ந்துட்டா மண்ணுல தேங்காது அப்படின்றதுனால மரங்கள் வழியா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மரகத படிகள்னு, அப்படி வந்து ஒவ்வொரு மலையிலயும் ஒவ்வொரு முல்லை நிலத்திலயும் மருத நிலத்திலயும் இருக்கக்கூடிய மரங்கள்
பெய்கிற மழையை வந்து இயற்கையாக உடனடியாக அது மண்ணுல போய் சேராம கொஞ்சம் கொஞ்சமா அது மண்ணுக்கு கொண்டு வந்தது. மண்ணுல இருந்த மண்புழுக்கள் வந்து ஆழ உழுது 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 அந்த துளைகள் வழியா அந்த நீரை உள்ள இழுத்துது. உள்ள நிலத்தடி நீரை கொண்டு போச்சு. இது இயற்கையாக தனக்குத்தானே தண்ணீரை சேமித்து கொள்ளக்கூடிய வழியாக இயற்கை தன்னை வடிவமைத்து வைத்திருந்தது. இப்படி மண்ணுக்குள்ளர மண்புழுக்கள் வழியாக சென்ற மழை துளியானது மிக மெதுமெதுவாக ஆவியாகி மீண்டும் மழை மேகங்களாக மீண்டும் ஒரு பருவ காலத்துல ஒன்று கூடி பருவங்களாக ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியில போச்சு. இது 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 இயற்கையா இது பண்ணது. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்ல உடனடியாக மழை மேகங்களை உருவாக்கணும், இங்க அடர்த்தியை கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுடைய தொழில்நுட்பம் இது வழியா மிக சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நான் புரிந்து கொண்டதுங்கய்யா. நல்லது. இயற்கைங்கிறது எல்லா உயிர்கள், பல்லுயிர்கள், எல்லா உயிரும் இருக்கணும். நம்ம மட்டுமே தனியா இருந்தோம்னா என்ன ஆக போகுது? ஒன்னும் இருக்காது. அனாதையா தான் நிக்கணும் நம்ம. அதனால இயற்கைங்கிறது பல்லுயிர் பெருக்கம், எல்லா உயிர்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் பாருங்க, காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை இல்லைன்னா காவிரியில தண்ணியே வராது. மழை மேகங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிக்கு போகலன்னா அங்க மழையே பெய்யாது. அங்க மேகங்கள் போகணும்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மேகங்களை உருவாக்க முடியாது. ஏன்னா கருங்கல் மேல தண்ணி நின்றுதுன்னா தண்ணி அங்க உறிஞ்சவே உறிஞ்சாது. இங்க டெல்டாவில, அதாவது சமவெளி பிரதேசத்துல மணல்வெளி திட்டுல தான் உழவன் தான் நீரை பூமிக்கு உள்ளேயே கொண்டுட்டு போக முடியும். இந்த தண்ணி தான் ஆவியாகி மேல போக முடியும். நீர் உறிஞ்சி அணைக்கட்டுகளாக ஒவ்வொரு வயல்வெளிகளும் செயல்பட்டது. அது நீரை தேக்கி வைக்கின்ற அணைக்கட்டுகள் தான் இப்ப நம்ம பாக்குறது. அது தமிழர்கள் கட்டினதே கிடையாது அணைக்கட்டை. ஏன்னா நதிகளின் போக்கில் குறுக்கிடக்கூடாது என்ற தெளிந்த அறிவு சிந்தனையோடு இருந்தவர்கள் தமிழர்கள். அவங்களுக்கு அணைக்கட்டை தெரியாதா? அந்த தண்ணீரை தேக்கக்கூடாது. அது என்ன, ஒரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய பரப்பளவுக்கு வேண்டிய நீர் ஒரு நதியை தேக்கி நிறுத்துவதால் கிடைப்பது இல்லை. ரெண்டாவது, நதிக்கே மழை வேணும். மழை இல்லைன்னா எங்க இருந்து ஆறு ஓடும்? மலையில போய் மழை பெஞ்சாதான் ஆறு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிக்கு மேகம் உருவாகணும்னா இங்க தமிழ்நாட்டுல டெல்டாவுல மேகங்களை உருவாக்கினாதான் அங்க மழை. இப்ப நாங்க 3 வருஷமா 3 வருஷமாவா மன்னிக்கணும், 2016ல தொடங்கணும். 2016ல 8 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. மேகக்கூட்டங்களை உருவாக்குற வேலை, மழை பொழியிற வேலை, பருவமழையை உருவாக்குறதுக்கான வேலையில நாங்க இப்ப அடுத்த நிகழ்வை நோக்கி, அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம எப்பவோ யாரோ உண்டாக்குனதா இருக்கட்டும், யாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். நெல்லை உருவாக்கியவன் நெல்லையப்பன். நெல்லு மட்டும்தான் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட தானியம். நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி விளையக்கூடிய தானியமா நெல்லு மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? மத்த எந்த தானியமும் செயற்கை கிடையாது. இதுதான் தண்ணிலேயே நின்று தண்ணிலேயே ஏந்திரிச்சு விளையுது. 6 அடி உயரம் 7 அடி உயரம் நெல்லு பயிர் 60 நாள்ல கூட கிளம்புற 60ஆம் குருவை. சரியா? ஏன்னா பொய்யிற நீர் அவ்வளவும் தேக்கி நிறுத்தணும். அதை சாப்பிட்டா அவன் உடம்புக்கு வர எல்லா நோய்களும் போகணும். மறுபடியும் சொல்றேன், உலகத்துல உள்ள எல்லா இயற்கை தாவரங்களும் மருந்தா பயன்படுத்துறோம். காரணம், தூய வெளி, தூய வெப்பம், தூய மண்ணு, தூய காற்று. யாரும் உரம் போடுறது கிடையாது, பூச்சி மருந்து அடிக்கிறது கிடையாது, தண்ணியை முண்டு வச்சது கிடையாது. எப்போ வானம் கொடுக்குதோ அப்ப மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வானம் கொடுக்கும் போது மட்டுமே குடிக்க வேண்டும், பொழிகின்ற நீரை முழுவதும் குடிக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக தூய மழை நீர்ல விளைய வச்சு அதை மருந்து ஆக்கணும் அவன். அதனாலதான் உணவே மருந்துங்கிற சொல்லு உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது, தமிழ்ல வந்தது. ஆனா இந்த மழை பொழிலன்னா அழிஞ்சிரும். அந்த மழையை இயற்கையாக வந்தாலும் பூமி தவறு செய்கிறது. விதை முளைச்சிருது, மழை பெஞ்சுதான், தண்ணி ஓடி போயிடுது, செடி வாடுது, செத்து போகுது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிலன்னா வாடிலன்னு பாட்டு எழுதுனா போதுமா? அதை காப்பாற்றணுமா இல்லையா? அங்க தண்ணியை நிறுத்தினாதான் காப்பாற்ற முடியும். அப்ப தண்ணியை உண்டாக்கணும், தண்ணீரை உருவாக்க வேண்டும், தண்ணீரை புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் வரணும். காலை சக்கரத்தை பத்தி பேசணும், அதை பேசவே இல்லை. இந்த காலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகம் இருட்டுதான். குணபாலனுக்கு நன்றி. அந்த தலைப்பை தொடாமலேயே வெளில போயிட்டேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் அந்த கச்சேரியை. அதாவது காலை என்பது உங்கள் அனுபவத்திற்கு உயிர் கொடுக்கிறது. அனுபவங்கிறது தாங்க வாழ்க்கை. அனுபவம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. வாழ்நாள் கூட நீங்க அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சிரிப்போம், தூங்குவோம், நடப்போம், வீடு கட்டுவோம், வாசல் கட்டுவோம், அமெரிக்கா போவோம், புள்ள குட்டியை பார்ப்போம். இது எல்லாமே அனுபவம் தான். இந்த அனுபவத்தை சிறப்பாகவும் உயர்வாகவும் எல்லோருக்கும் பயன்படும்படியாகவும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாகவும் எப்படி கொண்டு செல்வது? இதை கத்துக் கொடுத்ததுக்கு பேர் மொழி. அதை வாயாலையும் சொல்லி கொடுத்தாங்க, எழுதியும் கொடுத்தாங்க. அந்த எழுதுனதை கூட தப்பா படிச்சுக்கிட்டோம், பொருள் விளக்கம் தப்பா சொல்லிட்டோம்.
எங்க வாத்தியார் அடிக்கடி திட்டு. முண்டாம் புரியுற மாதிரி படி முண்டாம் அப்படிம்பாரு. முண்டம்னாக்கா கழுத்துக்கு கீழங்க, அதுக்கு அறிவு கிடையாது இல்ல, கழுத்துக்கு மேலதான் அறிவு இருக்கு. எப்பெல்லாம் நீங்க தூங்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. தூங்கும் போது அறிவு வேலை செய்யுமா? முடிச்சுட்டு இருந்தாலும் தெரியும் என்ன யாருன்னு. ஒரு செத்து போனதுக்கு அப்புறமா அறிவு வேலை செய்யாது. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். அதிகமா சாப்பிட்டா கூட மூளை வேலை செய்யாது, தூக்கம் வந்துடும். தூங்கும் போது அறிவு வேலை செய்யறது இல்ல, செத்து போனதுக்கு அப்புறமா அறிவு வேலை செய்யறது இல்ல. செத்து போனதுக்கு அப்புறம் சுத்தமா வேலை செய்யாது. தூங்கும் போது திருப்பி முடிச்சுக்கும். அது ஒரு டெம்பரவரி டெத்து, தற்காலிகமான மரணம் தூக்கம். மரணங்கிறது நிரந்தரமான தூக்கம். அதுக்கப்புறம் உடம்பே தெரியாது, போயிடும் அறிவு. அப்ப உங்க அறிவை நான் செயற்கையா கூட ஊத்தி மூடலாம். செயற்கையா ஊத்தி முன்னா கூட என்ன அர்த்தம்? மேயிற மாட்டை நக்கர மாடுக்கு எடுத்துங்கிற தூங்கு தூங்கு தூங்கு. இந்த பிள்ளைய கத்திச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க? முதல்ல தூங்க வச்சிருவாங்க, பிரச்சனை விடணும். அது கத்தனா அது முடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இவங்க தூங்குவாங்க. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கு. 2 பேரும் தூங்குறாங்க. ராத்திரி புள்ள என்ன செஞ்சுட்டு உச்சா போயிட்டு யூரின் போயிட்டு ஒண்ணுக்கு இருந்துட்டு துணி நனைஞ்சிச்சு வயங்குவது ஈரம் பட்டுட்டுல வயங்கும். என்ன செய்யலாம்? இவங்க அம்மாவுக்கு தூக்கம், அந்த பெரிய தொல்லை தாங்கல இந்த பயக்குட்டி இம்சை பண்ணுது. கொஞ்சம் நவுந்து படுத்துக்கிட்டு அப்படியே புள்ளைய இழுத்து கிட்ட அப்படியே அந்த துணியை இழுத்து எட்ட போட்டு கிட்ட இழுத்து அடி வைத்து வச்சுப்பாங்க. இப்ப புள்ள தூங்குமா முடிச்சிட்டு இருக்குமா? தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா திருப்பி அம்மாவோட சூடு கதன்னு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி தமிழ் வாத்தியார்களே நம்மள செம்மையா தூங்க வச்சுட்டாங்க. நல்லா சோகமா அடுக்கு தொடர் எதுக மோனை இப்ப சொல்ல விண்ணின் மழைத்துளி மண்ணில் கால்பதிக்க உதவும் மரகத படிக்கட்டுகள் மரங்கள். இந்த கவிதையில மயங்காதவன் எவனா தமிழ் தெரிஞ்சவன் மயங்காதவன் இருப்பானா? மழைத்துளி எப்படா உண்டாகும் இந்த மினி அவனாவது கேட்டோமா? யாரு உருவாக்குறான்னு கேட்டோமா? மேகம் என்ன நீராவி போனா அதனால மேகம்னு கேட்டோமா? இது மாதிரி தமிழாசிரியர்களே நம்மள தூங்க வச்சுட்டாங்க. நம்ம தாங்க முழிக்கணும். நன்றி. என்ன விட்டுருங்க சாமி, இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். காலை வேலை மிச்சம் இருக்கு. மூலிகமேந்திரன் ஐயா, ஐயா நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிடுச்சு. 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சியில எல்லாரும் சந்திப்போம். நல்லா பேசுவோங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அப்படியே யூடியூப்ல ஏத்துருங்க. நன்றி. மகா சிறப்பு. நன்றி. வணக்கம் ஐயா. உங்களோட கருத்து சிறப்பா நம்ம ஞானப்பிரகாசம் சொன்னாங்க. எந்த கருத்துக்களுக்கும் அவங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதுல என்னன்னாக்கா அவங்க நடத்துற வகுப்புகளுக்கு உண்டான கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அந்தந்த வகுப்புகளுக்கு உண்டான விடைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு உண்டான கேள்விகள் நிறைய இருக்கு. ஐயாட்ட இது மாதிரி ஒரு பாடம் எங்களுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா கூட முன்னாடியே எங்கள்கிட்ட தெரிவிங்க. அவங்கள்ட்ட தெரிவிச்சு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட அடுத்த வாரங்கள் வரக்குள்ள நம்ம அந்த உண்டான எடுக்க சொல்லுவோம். கண்டிப்பா நமக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அதாவது உன்னுடன்ங்கிற மாதிரி இந்த தலைப்பே அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அந்த காலச்சக்கரத்தை பத்தியும் ஒரு டாபிக் எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த காலச்சக்கரத்துக்கு உண்டான நிகழ்வும் உன்னுடன் என்கிற அற்புதமான நிகழ்வுக்கும் ஒரு விடையை நம்ம தேடிட்டு இருந்தோம். அந்த விடை நமக்கு ஐயா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனவே உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள், ஏன்னா அன்னைக்கு நடத்துற வகுப்புக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு அப்பப்ப தெரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு புதுமைகள் ஏதாச்சும் வேணும், அவங்கள்ட்ட தெளிவான சில சந்தேகங்கள் கேட்டு தெளிவடையணும் அப்படின்னாக்கா நீங்க முன்கூட்டியே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்குண்டான வகுப்புகள் அவங்க நமக்கு எடுப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் தொடர்ந்து அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்மள்ட்ட இருக்குது. தொடர்ந்து நம்மள்ட்ட வரப்போறாங்க. அதனால எல்லாரும், ஏன்னா நேரமின்மை குறைவா இருக்கிறதுனால நம்ம எதை பத்தியும் அதிகமா பேச முடியல, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உண்டான கேள்விகளையும் தெளிவா, அதாவது ஒரு சிறு கேள்வியா இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஒவ்வொரு நிகழ்வும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மீண்டும் அவர்களுக்கு நம்ம நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்து கொடுத்த ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இப்போ குணபாலன் ஐயா உங்களுடைய அறிவு அதிகமா கொட்டினீங்கன்னா வெளியில வேஸ்டா கடல்ல போய் கலந்துரு அப்படின்ட்டு வரப்பு கட்டி இருக்காரு. இப்போ வரப்பு கட்டி தேக்கி வச்சு மறுபடியும் உங்களுடைய அறிவை நாங்க எடுத்துக்கிறோம். ஒட்டுக்கா கொடுத்தீங்கன்னா எங்களுடைய மூளை பத்தாது. நன்றிங்க ஐயா. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா குழுவுக்கு இன்னொரு பத்து சித்தர் கிடைச்சிருக்காருங்க ஐயா. ஆமாங்கம்மா.
நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. பசித்தர் மூலிகமேந்திரங்க ஐயா. மனமார்ந்த ஐயா நன்றி. ஐயா வந்து குழுவில் இன்னைக்கு சிறப்பா பேசினாரு. நான் ஒரு தலைப்பு வச்சிடறேன். பசித்தர்னு ஒரு தலைப்பு பேசுங்க ஐயா. ஐயா பேச போறாரு. அது எப்போ காலம் சூழல் வரப்போதோ அது வந்து பேசுவாரு. ஐயா பேசுவாரு. பசித்தர் தலைப்பு வச்சுட்டேன். எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்ப ஐயா பேசினேன். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. கரெக்டா சிறப்பா நிகழ்ச்சி நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. குழுவுக்கும் நன்றி தெரிவிச்சேன் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. மகேந்திரன் உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஐயா வந்து ஒருங்கிணைச்சு உள்ளார கொண்டு வந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. இது என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம் வடக்குத்து ரோட்டரி சங்கத்துக்கும் இன்று ஐயா ஸ்ரீமுஷ்ண ஐயாவுக்கும் குணபாலா ஐயாவுக்கும் எனது ஆசான் அவர்களுக்கும் இன்று அற்புத நிகழ்ச்சி, நமக்கு உணவே மருந்துங்கிற ஒரு அற்புத நிகழ்ச்சி இன்று எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவாக ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையம். வாழ்க வையம். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. மயில் வாங்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திட்டங்குடி சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழியில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.